இது நான் படிக்க போது பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் சொல்லிட்டு மே 12, 1914, இன்னைக்கும் மே 12 மதர் எழுதின பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன். More and more it seems to me that we are in one of those periods of activity in which the fruit of past efforts becomes apparent. A period in which we act according to thy law in the measure in which it is the sovereign controller of our being without having even the leisure to become conscious of the law. This morning, passing by a rapid experience from depth to depth, I was able, once again, as always, to identify my consciousness with thine and to live no longer in aught but thee. Indeed, it was thou alone that wast living, but immediately thy will pulled my consciousness towards the exterior, towards the work to be done, and thou saidst to me, be the instrument of which I am thee. And is not this last the renunciation to renounce identification with thee, to renounce the sweet and pure joy of no longer distinguishing between thee and me, the joy of knowing at each moment, not only with the intellect but by an integral experience that thou art the unique reality, and that all the rest is but appearance and illusion. That the exterior being should be the docile instrument, which does not even need to be conscious of the will which moves it, is not doubtful. But why must I be almost entirely identified with the instrument, and why should not the I be entirely merged in thee and live the full and absolute consciousness I ought? But I am not anxious about it. I know that all is according to thy will, and with a pure adoration I trust myself joyously to thy will. I shall be what thou wouldst have me be, O Lord, conscient or inconscient, a simple instrument as is the body, or a supreme knowledge as art thou. Oh, the sweet and peaceful joy when one can say, all is good, and feel thee at work in the world through all the elements which lend themselves to that transmission. Thou art the sovereign master of all. Thou art the inaccessible, the unknowable, the eternal and sublime reality. O marvelous Trinity, I disappear in thee. இப்பொழுது மகாலிங்கம் ஐயாவுடைய டிரான்ஸ்லேஷன். மே 12, 1914. பழைய முயற்சிகளின் பயன் வெளிப்படையாக தெரியும்படியான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் என்று மேலும் மேலும் தெளிவாக எனக்கு தெரிகிறது. உனது தர்மத்தை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள எங்களுள் நன்கு வேலை செய்ய முடிகிறதோ அந்த அளவிற்கு வேலை செய்யும் காலம் இது. இன்று காலை ஆழத்திலிருந்து இன்னும் ஆழத்திற்கு துரிதமாக சென்று அந்த அனுபவத்தில் மீண்டும் எப்போதையும் நின்னிலை வாழவும் முடிந்தது. உண்மையில் நீ அன்று வேறில்லை, செய்ய வேண்டிய பணியை நோக்கி இழுத்தது. மேலும் நீ எனக்கு தேவையான கருவியாக இரு என்று என்னை படித்தாய். நின்னுடன் ஒன்றுபட்டிருப்பதை தியாகம் செய்வது, நினக்கும் எனக்கும் எவ்வித வேறுபாடும் காணாத நிலையில் உள்ள தூய இன்பக் கழியை தியாகம் செய்வது, ஒவ்வொரு கணமும் புத்திபூர்வமாக அல்லாது ஒரு பூர்ண ஆன்மானுபவத்தால் நீயே தனிப்பெறும் உண்மை,
பிறகெல்லாம் வெறும் தோற்றம், மாயை என்று உணரும் இன்பத்தை துறப்பது, இதுவே இறுதியான தியாகம் அல்லவா? எனது புரட்சியன் அதை இயக்கும் இச்சாசக்தியை உணரத் தேவையில்லாமலே உன் கையில் சொன்னபடி செய்யும் கருவியாக இருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நான் என் அநேகமாக முற்றிலும் கருவியோடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும். இந்த நான் நின்னில் முழுவதும் ஆழ்ந்து நினது புலன பர உணவில் வாழலாகாதா? நீங்கள் இவ்வாறெல்லாம் கேட்கிறேன், உண்மைதான். ஆனால் நான் கவலை கொள்ளவே இல்லை. எல்லாம் உன் திருவுள்ளப்படியே நடக்கிறது என்பதை அறிவேன். கலப்பிலா தூய பக்தியுடன் நான் என்னை நினது சித்தத்திடம் ஒப்படைத்து விடுகிறேன். நான் எதாக இருக்க வேண்டும் என்பது திருவுளமோ அப்படியே உணர்ந்தோ உணராமலோ இந்த உடலைப் போல எளிய கருவியாகவோ அல்லது நினைப்பு பரம ஞானமாகவோ இருப்பேன். எல்லாம் நன்மையே என்று உணரக்கூடுமானால் இப்புவியில் நீ செயல்படுவதற்கு இணங்கும் கர்ணங்கள் எல்லாவற்றின் மூலமும் நீ செயல்படுவதை உணரக்கூடுமானால் அந்த இனிய அமைதியான இன்பம் எப்படி இருக்கும்? நீயே சர்வேஸ்வரன், எட்ட முடியாதவன், அறிதற்கு உரியவன், நித்தியமான மெற்பொருள். அற்புத உண்மையே நின்னில் கரைந்து விடுகிறேன். ஓம். நன்றிங்க ஐயா. எவ்ரி வீக் உங்களுடைய குரல்ல பிரார்த்தனை கேட்பது எங்களுக்கு நிறைவான ஒரு பிளெஸிங். தேங்க்யூ சார். ஷாமலா அம்மா அவர்களை வணங்கி இன்றைய பதிவை அருளுமாறு வேண்டுகிறோம். ஓகே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லா அன்னைகளுக்கும் என்னுடைய இனிய அன்னை தின வாழ்த்துக்கள். இந்த 15 நிமிஷத்துல நான் 3 விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். ஒண்ணு அந்த லாஸ்ட் வீக் என்னுடைய தொடர்ச்சி. 2வதாக என்னுடைய முதல் அன்னை என்னை பார்த்த நாள் பத்தி ஒரு சின்ன குறிப்பு. அப்புறம் கடைசியாக பங்கஜா அம்மாவுடைய தொகுப்பு நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்னையனுடைய பாட்டு. நம்ம இன்னைக்கு அன்னைய நம்ம வேண்டுறது வழக்கமாக டிவியில மார்னிங் வரும், மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே என்று நம்ம தாயை நம்ம வணங்குற பாட்டு. இந்த 3ம் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வீக்கா எங்க அப்பாவுடைய இறை ஐக்கியத்தை பத்தி நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ரங்கராஜன் ஐயா சில கிளாரிபிகேஷன் கொடுத்திருந்தாரு அந்த நாளை பத்தி, அந்த டேட்டை பத்தி. அது ஒரு சொன்ன சுருக்கம் என்னன்னாக்கா, என்னுடைய தந்தை 28 செப்டம்பர் 1966 என்று மறைந்தார். அன்னைக்கு பிள்ளையார் சவிதி முடிஞ்ச 10வது நாள், கணேஷ் நிமஜ்ஜனம் நாள்னு மகாராஷ்டிரால எல்லாம் சிறப்பா செய்வார்கள். எங்க முன்னோர்களுக்கும் முன்னோர்கள் மகாராஷ்டிரத்திலிருந்து தான் இருந்தார்கள் என்கிறது அதுல ஒரு இது. அப்புறம் அந்த அந்த நாள் தான் அனந்த பத்மநாப சுவாமியினுடைய நாளு. அனந்த பத்மநாபர்ங்கிறது அது ஒரு முக்கியமான தேவர். அன்னைக்கு ஒரு விரதம் நடத்துவாங்கங்கிறது 2வது. அது 14 வருஷம் கிருஷ்ணரே பாண்டவர்களுக்கு அவர்கள் காட்டுல இருக்கும் பொழுது அவர்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தியாக இத கிருஷ்ணரே சொல்லியிருந்தாரு. இதுல சிறப்பு என்னன்னா, யாரு என்ன கோரிக்கை ஒரு டிசைரோடு இருக்கிறாங்களோ அது அன்னைக்கு அது நிறைவேறும் அப்படிங்கிறது அதுல முக்கியமா நான் சொல்ல விரும்பினது. அப்பா எப்பவுமே எனக்கு ஜென்மராகித்யம் சொல்லிட்டு இருந்ததுனால அன்னைக்கு அவர் அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கின்னு இது பண்ணதுனால அவருக்கு இறைவன் அந்த நிலைமை கொடுத்திருப்பாருங்கிறது நாங்க நினைக்கிறோம். அது ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். ரங்கராஜன் ஐயாவுக்கும் நன்றி, ராமசுவாமி ஐயாவுக்கும் நன்றி. அடுத்தது நான் 67க்கு வந்துட்டேன். 66 முடிந்ததுக்கு அப்புறம் 67ல அன்னை அப்போ ஒரு டச் தான் சொல்ல முடியும் எனக்கு.
நான் அன்னையிடம் வரணும் என்று எழுதினது முன்னையே சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு டிசம்பர் மாசம் 1966 ஒரு ரிப்ளை கார்டு எழுதியிருந்தேன், அரபிந்தோ ஆசிரம் பாண்டிச்சேரி என்னட்டு. நான் ஆசிரம் வரணும்னு நினைத்து கொண்டிருக்கிறேன், ப்ளீஸ் கைடு மீ என்னட்டு. அதுக்கு ஆல்மோஸ்ட் இமீடியட்டா மாதவ் பண்டிட் ஐயா வந்து 21 பிப்ரவரி வாங்க, அன்னைக்கு மதர் தர்ஷன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அப்போ எனக்கு மதர் வந்து தெரியாது, நான் படிச்ச புஸ்தகத்திலையும் மதர் பத்தி எனக்கு பார்க்கல. அப்புறம் சரியானே அது அன்னைக்குல இருந்து அம்மா வந்து ஒரு இது என்னன்னு சொல்லணும்னு நினைச்சேன்னா, அவங்க எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க அப்போவே. ஏதோ அடிச்சு பிடிச்சு போகல. அன்னைக்கு வந்து எங்க பிரதர் வந்து என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு, என்னுடைய மூத்தண்ணா. அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அவரு ரயில்வேல ஒர்க் பண்றாராம். இதெல்லாம் அப்படி அப்படியே நடந்தது. அதனால அவர் வந்து என்ன வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ட்ரெயின்ல ஃப்ரீயாவே கூட்டின்னு போனாங்க. என்ன முதல்ல அம்மா அவங்க இடத்துக்கு பாண்டிச்சேரிக்கு போகணும்னு சொல்லிட்டு என்னை இருக்கும் போது ஐ திங்க் அப்போ வந்து எனக்கு 21 வயசு. அப்போ வந்து 21 தானே, 60 பார்த்து. அப்போ வந்து அது திண்டிவனம் வழியா அப்புறம் அங்கிருந்து விழுப்புரம் வழியா அந்த பாண்டிச்சேரி போகும். நான் என்ன உணர்ந்தேன், பாண்டிச்சேரிக்கு வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து அந்த சுழல் வந்து மாறுது. அது அப்படியே கொஞ்சம் 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 அந்த அந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வரும் பொழுது அது உள்ள உணர்வு தெரியுது. அவுட் சைடா வந்து நான் ஏதோ நம்ம எல்லாம் ஒரு இடத்துக்கு ஏதாவது போகணும், ஒரு புண்ணிய சாத்திரத்துக்கு போகணும்னா எப்படி போவோமோ அந்த மாதிரி மனப்பான்மையில தான் நான் போனேன். ஆனா என்னுடைய இன்னர் கண்டிஷன் அப்போ எப்படி இருந்ததுன்னா, உங்களுக்கு பல பேருக்கு கும்படி அடுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்பெல்லாம் நிறைய கும்படி அடுப்புன்னு ஒண்ணு இருக்கும். கும்படி அடுப்பு இங்கிலீஷ்ல என்னன்னு அது வந்து சார்கோல்ல பண்ணுவாங்க. அப்ப சார்கோல் எல்லாம் போட்டு அதுல கீழே வந்து கொஞ்சம் இந்த அந்த சுள்ளி எல்லாம் வச்சு அது பத்த வைக்கும் போது அதுல வர தணல் விதவிதமா இருக்கும். முதல்ல கொஞ்சமா இருக்கும், அப்புறம் பெருசா வரும், அப்புறம் அந்த மாதிரி என்னுடைய இன்னர் கண்டிஷன் அப்போ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து எங்க பிரதரோடு நான் வந்து அந்த பாண்டிச்சேரி ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் தானாவே நடந்த விஷயங்கள். நான் வந்து ஒரு ஒயிட் சாரி ஒண்ணு அம்மாவுக்கு தெரியாம அப்படியே ஒரு பேக்ல வச்சுட்டு வந்தேன். அந்த சாரிய வந்து நான் வாஷ்ரூம்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன் அப்படி பண்ணேன்னு கூட எனக்கு தெரியாது. ஐ தாட் ஐ ஆசிரமிட்டு அப்படின்னுட்டு எங்களை நடந்துதான் அழைச்சிட்டு போனார் அந்த நண்பரு. அவர் ஒரு கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க இருக்கிற ஒரு அதுக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க ஒரு பெரிய சர்ச்சு இருக்கும். முதல்ல அங்கதான் கூட்டின்னு போனாரு. சர்ச் எல்லாம் காமிச்சாரு. அது ரொம்ப அமைதியான இடமா இருந்தது. லாங் பேக்கு எனக்கு வந்து சர்ச்சு அந்த கிறிஸ்துவ இது வந்து உனக்கு உணரணும், அந்த அனுபவம் வேணும்னு சொல்லி நான் நினைச்சிருந்தது. அது வந்து அப்போ கிடைச்சது ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து அவர் ஆக்சுவலா 2 சர்ச்சு கூட்டின்னு போனாரு. அப்புறம்தான் ஆஷ்ரமுக்கு கூட்டின்னு போனாரு. ஆஷ்ரம்ல தான் வந்து எனக்கு வந்து சமாதி தர்ஷனுக்கு போனோம். அப்போ இந்த தர்ஷனம் அந்த மெடிடேஷன் எல்லாம் எங்களால முடியல. அப்போ சமாதிக்கு போகும் பொழுதுதான் எனக்கு வந்து அந்த எங்க வீட்டுல எனக்கு வந்து ஒரு அட்டாக் வரும்போது எப்படி ஒரு பெரியவர் அப்படியே 2 கையிலையும் என் தலையை பிடிச்சு அப்படியே அந்த ஒரு இது நிவிருத்தி பண்ண மாதிரி, அதே அந்த ஆசிரம் அரவிந்தர் சமாதியில அந்த ஒரு சாந்தம், அந்த ஒரு கம்பீரம், மெஜஸ்டி, அப்புறம் அங்க இருக்கிற ஊதுவத்திகளுடைய மனம் வந்து அன்னைக்கு எனக்கு நைட்டு அந்த சந்தன இது வந்த மாதிரி அதே எக்ஸ்பீரியன்ஸ், அதே இது கிடைச்சது. அதை திருப்பி சொல்றேன். அப்ப அந்த இடத்துல மாடியில அம்மா இருக்காங்கன்னு எனக்கு அப்போ தெரியாது. அப்புறம் வந்து அதை பார்த்துட்டு, அப்போ அந்த காலத்துல ஆசிரம்ல வந்து அந்த அந்த இடத்துலதான் வந்து ஸ்டால் போடுவாங்க. பக்கத்துல அந்த இப்போ பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போற இடத்துல ஸ்டால் 4-5 ஸ்டால் போட்டு அங்கதான் புக்ஸ் எல்லாம் விற்பாங்க. அப்போ நான் வந்து சில புஸ்தகங்களை வாங்கினேன். ஸ்ரீ அரவிந்தருடைய புக்ஸ், லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, மதர்து வந்து பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ், இந்த மாதிரி சிலது. அப்புறம் அங்க வந்து ஒரு கேலண்டர் இருந்தது, டேபிள் கேலண்டர். அந்த டேபிள் கேலண்டர் மேல பகவானுடைய போட்டோ. எனக்கு அரவிந்தர் பத்தி தான் தெரியுது. அதுல ஒரு மெசேஜ்,
இது என்னுடைய இமேஜினேஷனான்னு யாராவது சொல்லலாம் இப்போ. ஆனா அது மெசேஜ் இருந்தது. நான் லேட்டரா நான் ஃபவுண்ட் அவுட் இன்னும் நம்ம ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் இங்க சொன்னவங்க சாவித்திரி பவன்ல. அது வந்து அங்கே நான் படிச்சது, அந்த மெசேஜ் அங்க இருந்தது. காட்ஸ் கான்டாக்ட் சைன்ட் வித் இக்னரன்ஸ் இஸ் torn. God's contact signed with ignorance is torn. Time has become the eternal, endless bliss. இந்த டைம் ஹாஸ் பிகம் தி எட்டர்னல்ஸ் எண்ட்லெஸ் பிளிஸ்ங்கிறது சுருக்கமா என்னுடைய ஆறுவில் வாழ்க்கை தானே என்னால சொல்ல முடியும். இந்த கரேஜ், இன்டிகிரல் கரேஜ் மாதிரி ரொம்ப தைரியமா என்னால சொல்ல முடியும். எவ்ரி டே த டைம் வாஸ் லைக் தட். ஈவன் இந்த வேர்ஸ்ட் கலாமிட்டிஸ் வந்தாலும், இன்டாலரபிள் ராங்ஸ்ல போய்கிட்டு இருந்தாலும் கூட அந்த இட்டர்னல்ஸ் எண்ட்லெஸ் பிளிஸ் வந்து அது ஒரு பெரும் பாக்கியம். எனக்கு ஏதோ ஒரு ஜென்மத்து புண்ணியம். ஆனா அப்போ வந்து எனக்கு தெரியாது. சரி கேலண்டர் வாங்கிக்கலாம் அப்படின்னுட்டு அதை வாங்கினேன். அப்புறம் வந்து அந்த சாயந்தரம் வரைக்கும் இருக்கணும்னாங்க. அப்பவே வந்து என் பிரதர் அவங்களும் போயிடணும்னு, அவங்களுக்கு சீன் சமாதி ஆசிரம் முடிஞ்சது போலான்னு இருந்தாங்க. ஆனா 6 மணி வரைக்கும் இருந்துட்டு போனா நல்லதுன்னுட்டு இருந்தோம். இருந்தா 6 மணிக்கு மதர் தர்ஷன், பால்கனி தர்ஷன். அப்போ வந்து அந்த போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற இடம், அந்த சப் போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற இடத்துல ஒரு ஓரமா நின்று இருந்தேன். பிரேயர் பார்த்தோம். அங்க இருந்து கொஞ்சம் தொலைவாதான் அம்மாவுடைய பார்வை கிடைச்சது. அப்போ எல்லாம் வந்து எனக்கு என்ன நினைச்சேன்னா, நான் கான்வென்ட்ல படிச்சதுனால ஐ தாட் இவங்க வந்து ஒரு மதர் சுப்பீரியர் எல்லாம் இருப்பாங்க அங்க எங்க கான்வென்ட்ல எல்லாம். அந்த மாதிரி ஆசிரமுடைய கேர்டேக்கர், ஆசிரம் இருக்குது பார்த்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே எனக்கு கூட மனசுக்குள்ள சொல்லியிருந்தேன், ஹாப்பி பர்த்டே மதர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு அது அவ்வளவுதான் புரிஞ்சது. அந்த இதுல போயிட்டு அப்புறம் வந்து குவைட்டா திருப்பி வந்துடும். திருப்பி வரும்போதும் கூட அவர் வந்து அங்க மாதா கோவிலுக்கு கூட்டின்னு போனார் அந்த அன்பர். அங்க மிஷன் ஸ்ட்ரீட்ல இருந்தது மாதா கோவில் சர்ச்சு. அது எதுவுமே இந்த 60 வருஷத்துல அப்புறம் என்னால போக வாய்ப்பே கிடைக்கல. ஆனா அன்னைக்கு மட்டும் அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த 3 சர்ச்சு, இன்னும் ஒண்ணு எனக்கு இப்போ ஞாபகம் வரல, அது எங்கேயோ நடுவுல இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். இது என்னுடைய முதல் ஸ்பர்ஷ டச் ஆஃப் ஆசிரம். அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனா எங்கேயோ எனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த பாண்டிச்சேரிக்கு வர்றது இட் இஸ் ரிட்டர்ன் டு மை ட்ரூ ஹோம் வித்தவுட் மச் வெயிட்டிங் அண்ட் வேஸ்டிங் அப்படின்னு பட்டது எனக்கு. அது பிற்காலத்துலதான் உணர்ந்தேன். அப்போ வந்து போயிட்டு வந்தேன். இது ஒண்ணு முடுக்கி இன்னைக்கு அன்னையனுடைய நாளா இருக்கிறதுனால ரொம்ப வித் கிராட்டிடியூட், நன்றியோடு இதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் நான் காலைல கூட நீலாமா கிட்ட கூட சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நம்ம வந்து இந்த மலர் போல மலர்கின்ற பாட்டு அன்னைக்காக நம்ம பாடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்குள்ள கூட யார் யாருக்கு தெரியுமோ, நம்ம இது வந்து ஒரு வேண்டுதல் மாதிரி தான். இதுல வந்து நமக்கு என்னென்ன விரும்புறோம்ங்கிறது இது ஒரு லெவல்ல வந்த பாட்டுன்னு நினைக்கிறேன் நான். அந்த ஆதருக்கு ஒரு நன்றியோடு ஓம். மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணமே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே, ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதியாமல் நீரூற்று தாயே, நன்றி பார்த்து
ஒரு காக்க வழிகாட்டு தாயே, வலியோர் பாட்டா வகை காட்டாயே, வளமாயே அமல் வயிறாக்கு தாயே, ரசிப்போட்டு செவி தேடி இசையூட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்கு தாயே. தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ, புகழ் செல்வம் நலம் கல்வி குறைவின்றி வாழ, புரிமீ இறை ஞானம் எமை என்றும் ஆழ, அருளோடு பொருள் வேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும். வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோயே உணராக்கு தாயே, உயிரோடு மகிழ்வோடு எமை மாற்று தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே, வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே. Thanks, sir. Happy birthday, happy Mother's Day, mother. குறையாமல் வாழ, அருளோடு பொருள் வேத அறிவோடு ஞானம் தெளிவோடு தினம் காணும் நிலை வேண்டும் வேண்டும், அது திரளாக வேண்டும். பல வீடு பல நாடு பல தேசம் என்று உணராமல் வாழ்வோரை ஒன்றாக்கு தாயே, உறவோடு மகிழ்வோடு எமை மாற்று தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே, வரம் தரும் அன்னையே, வணங்கினோம் உன்னையே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, மலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே. நன்றி அம்மா, தேங்க்யூ சோ மச். உங்களுடைய அந்த சமாதி அனுபவம், அந்த மெசேஜ், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிஸ் யுவர் ஹோம் ஃபீல் பண்ணி உங்களுடைய அந்த ஷேரிங், அண்ட் ஃபைனலி அந்த மலர் போல மலர்கின்ற சாங் எல்லாமே இட் வாஸ் வெரி ஹார்ட் கண்டென்ட்டா இருக்குமா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வி ஆர் சோ பிளெஸ்ட் டு ஹாவ் யூ வீக் ஆஃப்டர் வீக் எங்களுக்காக நீங்க ஷேர் பண்ணி இவ்வளவு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எங்களுக்கு கொடுக்கறது. தேங்க்யூ சோ மச் அம்மா. அண்ட் வித் திஸ் இன்றைக்கு நமக்கு நம்மிடையே இருக்க பேச்சாளர் வந்து பங்கஜம் அம்மா. பங்கஜம் அம்மா வந்து டொரண்டோல இருக்காங்க. ஸோ அண்ட் அவங்க ஏஜ்னால லேட் நைட் she cannot be awake. So அதனால we have recorded her message and very beautiful collections பங்கஜம் அம்மா கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் எனக்கு அவங்களோட இந்த 3 days ஒர்க் பண்ணது இட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி.
அண்ட் இட்ஸ் பிளஸ்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஐம் ஷோர் நீங்க எல்லாரும் கூட அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ முருகப்பன் அண்ணா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் பங்கஜம் அம்மா. அண்ட் பங்கஜம் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள், இவ்வளவு அழகிய கலெக்ஷன்ஸ் நமக்காக கொடுத்ததுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் இதுல வந்து தனசேகரன் அப்பா அவர்கள் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் பேசணும்னு சொன்னாரு. ஸோ அதனால ஃபார் தனசேகரன் அப்பா அவருடைய இன்ட்ரோடக்ஷன் அபவுட் பங்கஜம் அம்மா ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. காரைக்குடி ஆரோமிரா மந்திர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடத்தும் சத்சங்கத்தில் இணைந்திருக்கும் அன்னை அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பணிவான வணக்கங்கள். இன்று நம்மிடையே உரையாற்ற இருக்கும் திருமதி பங்கஜம் சாரநாதன் அவர்களை பற்றிய அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஸ்ரீ அன்னையையும் அரவிந்தரையும் அவருடைய வழிகாட்டியும் குருவுமான திரு MP பண்டிட் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்த இவர்களை உங்களிடம் அறிமுகம் செய்வது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். இவர்கள் சென்னை கஸ்டம்ஸ் துறையில் அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அன்னையை சிறு வயதிலேயே சந்தித்து ஆசி பெற்றவர். அவர்களுடைய குழந்தனார் சீனிவாசன் அவர்கள் சென்னை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டியின் முன்னாள் செக்ரட்டரி. அவருடைய கணவர் திரு சாரநாதன் அசோக் லேலன் நிறுவனத்தில் என்னுடைய கொலீக். ஸ்ரீ அன்னை திரு MP பண்டிட் திரு சம்பக்லால் திரு பன்சீதர் பாய் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு அன்னை அரவிந்தரின் ஆசி பெற்றவர்கள். அவருடைய அன்னையுடனான அனுபவங்கள் சிறப்பு வாய்ந்தவை. அவருடைய பயணம் மகிழ்ச்சிகரமான பயணம், பல அனுபவங்களை கொண்ட பயணம். அவர்களுடைய அனுபவங்கள் அவேக்கனிங் என்ற மாத இதழில் 1993 அக்டோபர் மாதங்களில் வெளிவந்திருக்கின்றன. உமன்ஸ் கவுண்டில் நீண்ட நாள் உறுப்பினர். அவருடைய அனுபவங்கள் அற்புதமாக இருக்கும், நமக்கு அனைவருக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்கும். 2 மாதங்களுக்கு முன் காரைக்குடியில் நடந்த தனது பேத்தியினுடைய திருமண வரவேற்பு நடந்த போது காரைக்குடி ஆரோமிரா தியான கூடத்தை நேரடியாக பார்த்து அன்னை அரவிந்தரின் ஆசி பெற்றவர். அவருடைய ஆன்மீக அனுபவங்களை அறிய நானும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. Thank you, Dhanasekaran Appa, for your kind words. And இப்போ let's move on to about Pankajam Amma. Short introduction. So Pankajam Amma அவங்களை நான் ரீசெண்டா அவங்க பேத்தி வெட்டிங்ல மீட் பண்ணினேன். Such a lovely and full of love and so enthusiastic she is. என் கைய பிடிச்சிட்டது அவங்க கம்ப்ளீட் ஒரு 2.5 hours அங்க இருந்த நேரம் ஃபுல்லா என் கைய விடவே இல்லை. அவ்வளவு ஆசையா பிடிச்சிட்டு அவங்கள பாக்குறதுக்கு அத்தனை பேர் வந்திருந்தாங்க. இருந்தாலும் கைய பிடிச்சிட்டு எல்லார்கிட்டயும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நானும் பெண் வீட்டார் மாதிரியே ஆயிட்டேன். அவ்வளவு அன்பு கொட்டி கொடுத்தாங்க. So and for her age and the kind of enthusiasm அவங்களுக்குள்ள இருக்கிறது was amazing. So Pankajam Amma வந்து அவங்க அப்பா had a glimpse of to see பகவான் அவர்களை. So அவங்க அப்பா மூலியமா ஒரு ட்ரிப் மூலியமா அவங்க அப்பா வந்து மதர் கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க 1954. சோ இந்த இன்சிடென்ட் எல்லாம் அம்மா வந்து டீடைலா ரெக்கார்டிங்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் லேட்டர் அம்மா got married to சரணாதன் ஐயா அவர்கள். பிரதர் சரணாதன் ஐயா அவங்களுடைய பிரதர் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் அவங்க வந்து சென்னை சொசைட்டில வந்து 1985 to 1990
அரௌண்ட் that period for 5 years செக்ரட்டரியா பணிபுரிஞ்சு இருக்காங்க. அவர்கள் மூலியமாக அம்மாக்கு வந்து ராஜகோபால் ஐயா அவர்கள்லாம் இன்ட்ரோடியூஸ் ஆறாங்க. அண்ட் ராஜகோபால் ஐயாவும் அவர்களுக்கு ரிலேட்டிவ். அண்ட் தென் லேட்டர் ஏ ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து அம்மாவை பண்டிட்ஜி அவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அண்ட் பண்டிட்ஜி அவர்கள் வந்து அம்மா வந்து சம்பக்லால்ஜி போன்ற பெரிய மூத்த அறிஞர்கள் பல பேர் இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய நட்பு கிடைக்கிறது அம்மாக்கு. சோ இதுல அம்மா வந்து கொஞ்சம் நிறைய போட்டோஸ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணி இருந்தாங்க. சோ இது வந்து எம்பி பண்டிட் ஐயா அவர்கள் அம்மாக்கு அவர் சைன் பண்ணி 1976ல கொடுத்த போட்டோ இது. அண்ட் தென் இந்த போட்டோ வந்து சம்பக்லால்ஜி அவர்கள் அம்மாவை வந்து 1987 நவம்பர்ல பகவான் ரூம்ல எடுத்த போட்டோ இது. சம்பக்லால்ஜி அவர்களே அம்மாவை வந்து எடுத்தாங்க இந்த போட்டோவை. அண்ட் இது வந்து விமென்ஸ் கவுன்சில் நடந்தது. ஸோ நடந்த போது எடுத்த போட்டோ இது. அந்த போட்டோல ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறது தான் அம்மா. அண்ட் அந்த விமென்ஸ் கவுன்சில்ல அவங்க கையில புக்கு வச்சு பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அதுதான் அம்மா, பங்கஜம் அம்மா தான் அது. அண்ட் அதே மாதிரி அந்த விமென்ஸ் கவுன்சில் அப்போ அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது கிட்ட மாதிரி எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுல வந்து மதரோட இந்த போட்டோவையும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இப்போ தனசேகரன் அப்பா சொன்ன மாதிரி அந்த 1993 அவேக்கனிங் அந்த புக்ல அவங்களுடைய ஆர்டிக்கலையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் அவங்களுடைய அந்த ஆர்டிக்கிள். ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் படிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். சாரி, someone wants to join 1 minute. சாரி. அண்ட் சோ இந்த ஆர்டிக்கிள்ல வந்து என்னன்னா அம்மா ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க, enthusiasm is linked with grace-னு. எஸ், அது that we can very well see. ஸோ அதோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க வந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க மதர் இன்லா வந்து பெட்ரிடனா இருந்தாங்க ஃபார் 6 months. அப்போ அவங்க ரொம்ப அன்கான்சியஸா இருந்தாங்க ஒரு அந்த லாஸ்ட் 3rd month 3 monthsக்கு. ஸோ அந்த 3rd month இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்டோட எல்டர் பிரதரான ஏ ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து மதர் பகவான் கிட்ட ரொம்ப சின்சியரா ப்ரேயர் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ரெக்கவரி வரணும்னு. சோ அப்போல இருந்து அவங்க ஹஸ்பண்டும் சரணாதன் ஐயா அவர்களும் சேர்ந்து டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஒரு நாள் அவங்க மதர் இன்லா வந்து கண்களை திறந்து அப்ப வந்து மதர் போட்டோ அதை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்கலாம், திஸ் ஓல்டு லேடி கேம் அண்ட் கன்சோல்ட் மீ அப்படின்னு. சோ அதுக்கப்புறம்ல இருந்து அவங்க வந்து till at the age of 85 அவங்க நிறைய டிராவல் பண்ணி இதுவா இருந்ததா இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் இன்சிடென்ட், அவங்க பங்கஜம் அம்மா 50 years-ஆ இருக்கும்போது அவங்க வந்து 2-wheeler ஓட்ட கத்துக்கிட்டு பைக் ரைட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் அம்மா வீடியோலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் திஸ் note, we will அம்மாவோட வீடியோ I will play now. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயே சைத்தன்யமயே சத்தியமயே பரமே. இங்கு கூடியிருக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் அன்னையின் செல்வங்களுக்கும் அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். அடியேன் அன்னையும் அடியேனும் என்று பேசுவதற்காக உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருப்பாங்க. இருந்தாலும் எனக்கு வந்து என்னை என்னை சார் முருகப்பன் சார் வந்து ஒரு 3 weeks முன்னாடி ஃபோன் பண்ணார். அது கேட்ட உடனே எனக்கு ஒரே சிலிர்த்து போயிடுது. என்னது
அன்னை என்ன திடீர்னு நமக்கு உத்தரவு போடுறாங்களே அப்படின்னுட்டு. உத்தரவு இல்லை, அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் கேட்டார். இருந்தாலும் என்னை பொறுத்து நான் வந்து அதை என்னுடைய இதுவா தான் எடுத்துக்கிறேன். நான் போட்டோடனே சரி, எனக்கு வந்து ஒன்றும் மறுப்பு சொல்ல தெரியல. நான் வந்து மறுநாள் பேசுறேன்னு சொன்னேன். மறுநாள் வந்து அவரிடம் பேசி இதே மாதிரி என்னோட டைமிங்லாம் சரியில்லையே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பிறகு அவர் பல உரையாடலுக்கு பிறகு இதை இப்பொழுதும் தங்கள் எதிரில் நான் வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தங்கள் எல்லாருக்கும் நடுவில் நாம் என்னுடைய அனுபவத்தை சொல்வதில் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதலில் என்னுடைய அன்னையின் அனுபவமே போராட்டமாக தான் ஆரம்பித்தது. நான் ஏதோ அமைதியானவள் தான், ஆனால் எனக்கு ஆரம்பித்தது என்னமோ போராட்டமாக ஆரம்பித்தது. என்னென்ன அப்படின்னா, என்னை பொறுத்தவரை அந்த ஸ்டேஜ்ல எனக்கு போராட்டமாக இருந்தது. பள்ளியில் வந்து எக்ஸ்கர்ஷன் அழைத்து செல்கிறேன் என்றார்கள் பாண்டிச்சேரிக்கு. நான் வந்து எனக்கு வெகு நாட்களாகவே எனக்கு வந்து மதரை பார்க்க வேண்டும், அன்னையை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏனென்றால் மற்ற மாணவர்கள் எல்லாரும் போயிட்டு வந்து சொல்வார்கள். பாண்டிச்சேரி மிக அருகாமை இருந்ததுனால் எல்லோரும் சொல்வார்கள். அதனால் நாமும் ஒரு தடவை போயிட்டு வரலாமே, காலை மதி போயிட்டு சாயந்தரம் வந்துடலாம், போயிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் மனதில். அது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததை எதுக்கு நாம் நழுவிட வேண்டும் அப்படி என்று நான் வந்து பெயர் கொடுத்து விட்டேன். அப்புறம் பிறகு பேரண்ட்ஸ் வந்து சொன்னேன். எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க. இன்னும் நீயா போற அப்படின்னுட்டு. ஆமா, எனக்கு போக வேண்டும் இருக்கா, ஆசையா இருக்கு, அன்னையை பார்த்துட்டு வர வேண்டும் அப்படின்னு. இது வந்து 1954 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அண்ணா ரொம்ப யோசித்து சொல்ல வேண்டும் என்றார்கள் வீட்டில். ஆனால் அந்த டைம் லிமிட்டுக்குள் எனக்கு சொல்லி ஆக வேண்டும். நான் ரொம்ப போவதில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தேன். பிறகு என் தந்தை என்னுடன் வருகிறேன் என்றார். சரி என்று கிளம்பினோம். நாங்கள் அங்கு பாண்டிச்சேரியை அடைந்ததும் நாங்கள் சரியான நேரத்தில் போய் சேர்ந்தோம். எல்லோரும் வெளியில் சுத்த வேண்டும் நாங்கள். முதலில் சாயந்தரம் பார்க்கலாம் ஆசிரமம். நான் இல்லை, இப்ப அன்னை வரும் நேரம், நான் வந்து அன்னை தான் பார்க்க வேண்டும், நீங்கள் எல்லாம் போய் சுத்தி பாருங்கள், நான் வந்து ஆசிரமத்திற்கு நான் செல்ல வேண்டும் அப்படின்று. சரி என்று என் தந்தை அழைத்து சென்றார். என் தந்தை அதுக்கு முன்னாடி 2-3 தடவை போயிட்டு வந்திருக்கிறார். அதனால அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் வேறு நிறைய சொல்லி இருக்கிறார். அங்க பாண்டிச்சேரியும் அன்னையையும் பத்தி சொல்லி இருக்கிறார், அரவிந்தரையும் பத்தி. நான் வந்த நேரம் அப்பொழுதுதான் அன்னை எல்லாருக்கும் மலர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். கொடுத்து கொண்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே சிலிர்த்து விட்டேன். நான் நல்ல நேரத்தில் வந்தேன். நான் முடிகிற நேரத்தில் வராமல், நான் மூடுற சமயத்தில் திரும்பி போகிற சமயத்தில் வராமல் வந்தேன் என்று பாதி கியூ முடிந்து விட்டது. நான் நின்று கொண்டிருந்தேன். இன்னும் 4-5 பேர் தான் இருந்தார்கள். சரி என்று என்னுடைய டர்ன் வந்ததும் நான் போய் வணக்கம் சொன்னேன் அன்னையிடம். அன்னை சிரித்து கொண்டு பூவை கொடுக்க வந்தார் என்னிடம். நானும் சிரித்து கொண்டே வாங்கி அன்னைக்கு வணக்கம் தெரிவித்தேன். பிறகு நான் சிறிது நேரம் நின்றேன். எல்லாரும் ஒவ்வொரு வாங்கிக்க சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் அருகாமையில் கொஞ்சம் நின்று கொண்டிருந்தேன். ஏனென்றால் அங்கு ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அதனால் அந்த ஒரு உற்சாகத்தில் நானும் நின்று கொண்டிருந்தேன். கடைசியில் என்ன தெரிஞ்சது என்றால், ஏன் என்ன என்று நான் கேட்கவில்லை. ஆனால் அந்த பெண்ணை கூப்பிட்டார் அன்னை. கூப்பிட்டு அப்பொழுது அன்னையிடம் அவள் காலில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு கையை நீட்டினாள். அன்னை பூ கொடுக்கவே வரவில்லை, ஆனால் அவள் கையை நீட்டினாள். அன்னை வந்து சொல்லி கொண்டிருந்தாள், நேற்று ஏன் தெரியுமா நான் உனக்கு கொடுக்கவில்லை, நீ வரிசையில் நிற்காமல் பாதியிலேயே போய்விட்டு அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருந்த பெண்ணிடம் எனக்காக ஒரு பூ வாங்கி வை, நான் அப்புறம் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்றாய். அதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். அதனால்தான் இன்று நான் உடனே உனக்கு கொடுக்காமல் உன்னை காக்க வைத்தேன் அப்படி என்றார். அப்பொழுது என்னை பார்த்தார் அன்னை. அதாவது அவர் பார்த்த பாதை எனக்கு என்ன தெரிந்தது என்றால், நான் எதுக்காக நிற்கிறேன்னா அதை நான் புரிந்து கொண்டேனா அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. நான் அன்னை அவருக்கு கொடுத்தவுடன் பூவை கொடுத்தவுடன் அவளும் வணங்கி விட்டு சென்றாள்.
இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்றுதான் நான் உனக்கு இன்று நிற்க வைத்து கொடுத்தேன் அப்படின்னு அவளை. அப்புறம் என்னை கூப்பிட்டார் அருகாமையில், கூப்பிட்டு என்னை விசாரித்தார். என்ன படிக்கிற, எங்க இருக்க, அப்படி எந்த ஸ்கூல்ல என்னெல்லாம் கேட்டார், விசாரித்தார். நானும் உற்சாகமாக பதில் சொன்னேன். அதை நான் எப்படி சொன்னேன் என்று எனக்கு தெரியாது. நான் யாரிடமும் பேச பயப்படுவேன் கொஞ்சம். ஆனால் என்னை அப்பொழுது கேட்டவுடன் நான் தான் பேசுகிறேனா என்று எனக்கே சந்தேகம். அப்புறம் நினைத்து பார்த்த பொழுது என்னுடைய தந்தை கொஞ்சம் தூரத்தில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். அப்புறம் அவரையும் அருகாமையில் கூட்டார். அவரையும் கேட்டார், முன்னாடி வந்திருக்கிறாயா முதலிருந்து? அவர் சொன்னார், நான் 2-3 தடவை வந்திருக்கேன், ஆமா பார்த்திருக்கேன் அவங்கள அப்படின்னு சொன்னார். நான் அவங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டிருக்கிறேன் அப்படி என்றாம் சொன்னார். ஸ்ரீ அரவிந்தர் இருக்கும் பொழுதே ஒருத்தரை வந்திருக்கிறார். ஆனால் அப்பொழுது ஸ்ரீ அரவிந்தரை யாரும் பார்ப்பதற்கு அப்பொழுது அலோவ் பண்ணவில்லை. அப்பொழுதுதான் அன்னை அவரிடம் சொன்னார், அப்படியா அப்படின்னு. அவர் ஒரு ஆச்சரியமாக சொன்னார், பார்க்க முடியாமல் போய்விட்டதா அப்படின்றார். ஆனால் தூரத்தில் இருந்து பார்த்தோம், அருகில் விடவில்லை, ரூமில் அருகிலும் விடவில்லை. அந்த ஜன்னல் வழியாக நான் ரொம்ப கேட்டுக்கொண்டதன் பேரில் பார்க்க சொன்னார்கள் அப்படின்னு என்ற தந்தை சொன்னார். அப்புறம் அன்னை சிரித்து கொண்டு ஓகே என்றார். அவருக்கும் மலர் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார். பிறகு எப்படியாக என்னுடைய இதை முடிந்து எல்லாவற்றையும் முடித்து கொண்டு நாங்க வந்தோம். இது முதல் தடவை என்னுடைய அனுபவம். இதற்கு பிறகு நான் என்னுடைய 2வது அனுபவம் இதை விட வியக்கக்கூடியது. இந்த 2வது முறை என்னுடைய திருமணத்திற்கு பிறகு எல்லாம் முடிந்த பிறகு, வீட்டு இதெல்லாம் முடிந்த பிறகு, ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிந்த பிறகு, என்னுடைய கணவரின் மூத்தவர் அவர் நான் பாண்டிச்சேரி அழைத்து கொண்டு போகிறேன் உங்களே அப்படின்னு சொன்னார். அப்படியே சொன்னது எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். அப்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்ப நினைச்சா கூட சிலுக்கிறது உடம்பெல்லாம். எனக்கு ரொம்ப என்ன இது, நம்ம மனதில் கண்ணாடி பிடித்த மாதிரி இவர் சொல்லுகிறாரு அப்படின்னு நினைத்தேன். அப்பவே நான் அப்பெல்லாம் சொல்ல முடியுமா, ஏதான் பேச முடியுமா, வீட்டில் எல்லாம் நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிக்க முடியுமா? ஆனால் அது ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்தது. அப்பொழுது அவர் சொன்ன வீட்டுல எல்லாரும் கேட்டாரு, அன்னைதான் இப்பொழுது யாரையும் அதிகம் பார்ப்பதில்லையே, இது 1967 பார்ப்பதில்லையே அப்படின்னார். அவர்கள் தான் சிரித்து கொண்டு, இல்ல நான் அன்னையின் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருகிறேன் அப்படின்னு கிளம்பி விட்டார். ஏனென்றால் அவருக்கு பண்டிட்ஜி பழக்கம். அவர் பண்டிட்ஜிக்கு முதலையே இன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறார், இதே மாதிரி அழைத்து கொண்டு வருகிறேன் என்று. இதே மாதிரி வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு இன்ஃபார்ம் சொல்லுவார். போய் ஒவ்வொரு வாரமும் அவர் போயிட்டு வருவார். அவர் எல்லா விஷயமும் அவரிடம் சொல்வார். அதனால அவர் சரி என்று அவருக்கு உத்தரவு கொடுத்ததுதான் அந்த ஒரு தைரியத்தில் தான் அவர் என்னை அழைத்து சென்றார். அவர் போனோம், பாண்டிச்சேரி அடைந்ததும் நாங்கள் நேர பண்டிட்ஜி வீட்டுக்கு அழைத்து சென்றார். பண்டிட்ஜியும் நான் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கின்றேன். அவரும் என்னை பார்த்து, அவர் ஒரு முருகன் பூப்பார், ரொம்ப அதுவும் நன்றாக இருக்கும். அதுலயே அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தெரிந்துவிடும். அதே மாதிரி அந்த ஆன்மீக மனிதர்கள்லாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஒவ்வொரு செய்களும் அதை நான் ரசிப்பது உண்டு. அவருடைய எனக்கு அந்த அர்த்தங்கள்லாம் புரிகிற மாதிரி இருக்கும், ரசிப்பது உண்டு. அப்பொழுதுல இருந்தே அழைத்து சரி வா போகலாம் என்றார். போகும்பொழுது அவருடைய அறையில் முன் போகும்போது அங்க இருக்கிற காவலாளிக்கும் தெரியும், பண்டிட்ஜியை தெரியும், பண்டிட்ஜி அன்னை மீட் பண்ணுவது எல்லாம் தெரியும் அவருக்கு. இவர் பண்டிட்ஜி அவரிடம் சீனிவாசன் வந்திருக்கிறார் என்று சொல்ல அப்படின்றார். இவர் பெயர் சீனிவாசன், என்னுடைய ஹஸ்பண்டுடைய மூத்தவர் பெயர். அவரையும் அன்னைக்கு நன்றாக தெரியுமா, நன்னை பேர் சொன்னாலே தெரியுமா. அது வர சொல்ல அப்படின்னாராம். நான் என்னை அழைத்து சென்றார். அப்பொழுது அன்னையை பார்த்தேன், நல்ல வயசாயிடுத்து, பாவம், அவரால் முடியவில்லை. அந்த இதில் சாய்வு அந்த கட்டில் உள்ள சாய்மானத்தில் சாய்ந்து இருந்தார்.
சாய்ந்து உட்காரவும் இல்லை, படுக்கவும் இல்லை, அவர்களுடன் பேசவும் இல்லை, இப்படி இருந்தார். பார்த்துட்டு அவர் சிரித்தார். அருகாமையில் வர சொன்னார். நாங்கள் போனோம், நாங்கள் இருவரும் போனோம். அவரை மிஸ்டர் சீனிவாசனை பார்த்தும் சிரித்தார். பார்த்து விட்டு ஆசீர்வாதம் செய்தார். அதுக்கப்புறம் என்னை மறுபடியும் ஒரு தடவை பார்த்தார். உற்று பார்த்து விட்டு, நீ ஒரு சில வருஷங்கள் முன்னாடி வந்திருக்கிறாய் இல்லையா, மலர் வாங்கும் பொழுது பேசினாய் இல்லையா அப்படின்னா. அப்படியே எனக்கு என்ன சொல்றீங்க, என்ன இவ்வளவு தூரம் ஞாபகம் வச்சிருக்காரு பாருங்க. இவ்வளவு பேர் ஆயிரக்கணக்கான பேர் வர்ற சமயத்துல என்னை அன்னை ஞாபகம் வைத்திருக்க என்றால் அது ரொம்ப அடியனுக்கு ரொம்ப அது என்ன ஆச்சு. இப்பவே எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே மாதிரி ஒரு செகண்ட். அதை நினைத்த உடனே இப்ப எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஒவ்வொன்றும் ஒரு சிலற்றும்படியான சம்பவம் தான் எனக்கு நடந்தது எல்லாமே. ஞாபகம் சொல்லிவிட்டு மலர் வாங்கிட்டு நான் ரொம்ப ஆனந்தத்துடன் கையை கூப்பி ஆமா மன்னியை எப்படின்னு அவரிடம் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். அவர் சீனிவாசனை விசாரித்தார். நல்லா விசாரித்து விட்டு சரி என்றார். சரி என்று நாங்கள் கிளம்பினோம். கிளம்பி வந்து விட்டோம். அதை நினைத்து நினைத்து எனக்கு மிகவும் நாங்கள் அதற்கு பிறகு அதற்கு முதலில் தான் நான் ரொம்ப ரேராக தான் போவோம் பாண்டிச்சேரி. அதற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஆஸ்பிஷியஸ் டேஸ்க்கும் போவோம். ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரையிலும் போவோம். எல்லாவற்றிற்கும் போவோம். நானும் ஃபேமிலியே போயிட்டு இருந்தோம் முதலில். பிறகு சில்ட்ரனோட போனோம். பிறகு நாங்க 2 பேரும் விடாமல் போய்கொண்டிருந்தோம். அதனால் சில சமயம் ரிலேட்டிவ்ஸ் கூட மனஸ்தாபங்கள் கூட வந்திருக்கு. ஏனென்றால் அப்பொழுது அந்த ஃபங்க்ஷனை தான் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் வந்தாக்க அப்ப இதுதான் மதரோட பர்த்டே வரும், நியூ இயர் வரும் அப்படின்னு ஏதான ஒரு டேஸ் வரும். ஆகஸ்ட் 15 வரும், ரவீந்தர் பர்த்டே வரும். நாங்க பாண்டிச்சேரி போறோம். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, பாண்டிச்சேரி போறீங்களா, கிளம்பிட்டீங்களா 2 பேரும் அப்படிம்பாங்க. அதனால என்னன்னா நம்ம அறியாம எதுக்கு நான் இதெல்லாம் சொல்றேன்னா, சாரி, நான் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சொல்லக்கூடாது பர்சனலா. எதுக்காக நான் நடுவில் சொல்றேன்னா, அந்த நம்ம அறியாமலே ஒரு இது ஏற்பட்டு விடுகிறது. நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷனோட இந்த பாண்டிச்சேரி அன்னையும் அரவிந்தரும் தான் முக்கியமா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும். அப்படிதான் நம்ம அறியாமலே ஏற்பட்டு விடுறது. என்ன செய்யறது? ஓகே. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நான் அங்க அறிந்து கொண்டேன். அங்க கொஞ்ச நேரம் இருக்கச்சியே அறிந்து கொண்டேன். ஏன்னா அன்னை பாண்டிச்சேரி வந்த உடனேயே அந்த இவர் கொஞ்சம் சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்தார். என்ன என்றால் ஒரு இதுக்கு ஒரே ஒரு எல்லாமே நான் சொல்லி இருக்க முடியாது. முக்கியமான ஒரு இது சொன்னேன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். அரவிந்தர் ரொம்ப எல்லாரோடையும் நல்லா பழகுவார். ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பழகுவார். அவர் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்திருந்த போது அந்த ஒரு ரூமில் தான் இருந்தார். ரூமில் இருந்த பொழுது அவர் எல்லாரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டவல்ல வச்சுருந்தா எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு செட்டு தான் எல்லாமே, அதை வச்சிருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதை அன்னை முதல்ல அதை மாற்றினாங்க.
அன்னை என்ன எப்படி ரொம்ப ஸ்மூத்தா ஐயோ எதுக்கு ஒண்ணு என்னத்துக்கு எல்லாரும் இது பண்ண கஷ்டப்படணும், இதை இருக்கட்டும். இன்னும் நான் உங்களுக்கு நான் ரூமும் அரேஞ்ச் பண்ணி தரேன் எல்லாருக்கும். இங்க வந்து அரவிந்தர் மட்டும் இருக்கட்டும், எல்லாருக்கும் சௌகரியமா பண்ணி தரேன் எல்லாருக்கும் அப்படின்னு என்று சொன்னாராம். எல்லாரும் சரி என்றார்கள். அதுல வந்து சில பேருக்கு வந்து கொஞ்சம் மனசு வருத்தம் தான், சில பேர் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன இருந்தாலும் இவ்வளவு நாள் ஒன்னா இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரியிறோமேங்கிற வருத்தம் நேச்சுரல் எல்லாருக்குமே உள்ளது. அதே மாதிரி அதுக்கு பிறகு வந்து எல்லாருக்கும் அங்க ஆசிரமத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே ஈவினிங் டீ கொடுப்பார், டீ பிஸ்கெட் அதே மாதிரி அதெல்லாம் அன்னை தான் ஏற்பாடு பண்ணி செய்தார். அதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா காலம்பர பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் லஞ்சு, அப்புறம் நைட் டின்னர், அது மாதிரி ஈவினிங் வந்து பிஸ்கெட் டீ அதே மாதிரி கொடுக்கறது ஆசிரமத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம். இன்னும் அங்க உள்ள எல்லாரும் சமமானவர்கள் தான். அங்க ஒண்ணும் தாழ்ந்தவர் உயர்ந்தவர் அப்படி என்னெல்லாம் கிடையாது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்வார்கள். அங்க அன்னைக்கு சர்வீஸ் செய்வர் சம்பக்லான் இருந்தார், அன்னைக்கும் ஸ்ரீ அரவிந்தருக்கும். அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. படிச்சிருக்கேன், நான் நிறைய இதுவும் படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நிறைய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நிறைய. அப்புறம் நிறைய பேர் இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் சில பேருக்கெல்லாம் பெயரெல்லாம் மாற்றி விட்டு விட்டார். அங்க இருந்த சில பேர்ல வந்து நளினிகாந்த் குப்தா, அமல் கிரண், அப்புறம் வந்து நிரோத்பரன், அதே மாதிரி இன்னும் நவஜாதா அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அவருக்கு கூட ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர். அதுல கடைசியில ஒவ்வொருத்தரா கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகி அவங்க அதை பார்த்து இவரோட இருந்தவர் அங்கேயே இருந்தவர் அதெல்லாம் அவருக்கெல்லாம் பேர் மாத்தினவா மட்டும் இங்க இருந்தா. அதே மாதிரி அதுக்கெல்லாம் போய் கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு வந்து அங்கே நான் வந்து அடியனுக்கு வந்து எனக்கு வந்து கேன்சர் வந்து விட்டது. அதாவது 2 வருஷத்திற்கெல்லாம் வந்து எதிர்பாராமல் ஒரு கேன்சர் தான் வந்தவுடன் நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறேன். நான் 7 டே 3rd டேயோ என்னமோ டெலிவரி ஆகி அன்னைக்கு வந்து ஆபீஸ் ஆர்டர் கொண்டு நீட்டினாங்க. எனக்கு வந்து அப்ப சிரிப்பு தான் வந்தது, பயமோ வருத்தமோ ஒண்ணுமே வரல. வந்ததும் சரி, நான் ஒன்றும் பதிலும் சொல்லல. மற்றவர்களாம் தான் நீ என்ன பண்ண போற நீ அப்படின்னு இது பண்ணாங்க. நான் வந்து அதுக்காக மதத்தை வேண்டிக்கவும் இல்லை, நான் எதுவுமே வேண்ட மாட்டேன். எதையும் சரி எதான் நடக்கும் நல்லது அப்படின்றது ஒரு எண்ணம் மனசுக்குள்ள. ஆனா நான் வந்து நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டிற்கு வர்றதுக்குள் எனக்கு நியூஸ் வந்தது. நான் எந்த ரிக்வெஸ்டும் பண்ணல, ஆனா ஆபீஸ் உள்ள ஒரு ஸ்டாஃபே எனக்கு பதிலா இன்னொருத்தர் போறாரு அப்படின்ட்டு. நிறைய ஒரு பஞ்சு ஸ்டான்சர் தான். அதுல வந்து இன்னும் யாரு போறா, யாரு தெரிஞ்சவரா தெரியாதவரா அதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது, பேரும் தெரியாது. ஏதோ 2-3 பேர் சொன்னார்கள் இதே மாதிரி சில பேருக்காக போறாங்க வாழலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அப்ப போகிறவர்கள் நம்ம மாதிரி ஒரு ஸ்டாஃப் தானே ஆவானா, அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இன்னொரு போக முடியாதவா வந்து கொஞ்சம் அவளுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ற இதுல டெண்டன்சில அவ முதல்ல அங்க போய் சேர்ந்ததான் அவளுக்கு செலவுகளுக்கு எல்லாம் வேண்டும் என்று அவர்கள் வந்து அவர்கள் ஹெல்ப் பண்ணார்கள். அந்த ஹெல்ப்பையும் அவர்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா சில பேரிடம் அதை வைத்துக் கொண்டு டிமாண்டும் பண்ணார்கள். ஆனால் யாரும் என்னை வந்து அதே மாதிரி அப்பொழுது எனக்கு தெரியாது, இதெல்லாம் என்னை யாரும் ஹெல்ப் பண்ணு என்றும் சொல்லவில்லை, என்றும் டிமாண்ட் பண்ணும் என்றும் சொல்லவில்லை, டிமாண்டும் பண்ணவில்லை. ஆனால் எனக்கு பதிலாக போய் சேர்ந்தார்கள். இதெல்லாம் யாருடைய செயல்? இதெல்லாம் நாம் செய்யவில்லை. இதெல்லாம் எண்ணி பாருங்கள், யாருடைய செயல் என்று. நாம் வேண்டவும் இல்லை. நம்ம அருகிலேயே அன்னை இருக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு இதையும் கவனிக்கிறார் என்பதற்கு இதெல்லாம் ஒரு நிரூபணம். இது நான் வந்து
அதான் சொல்றேன், ஆரம்பத்திலிருந்து வேண்டுவதே கிடையாது யாருக்கும். அந்த நாள் அன்னையை தெரியறதுக்கு முன்னாடி எல்லாரும் பெருமாளை வேண்டிக்கோ, கோவிலுக்கு போனா வேண்டிக்கோ, சாமியை வேண்டிக்கோ எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு என்ன வேண்டிக்கணும்னே தெரியாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டினுடுவேன், அவ்வளவுதான் வருவேன். அதனால நான் எதுவும் கேட்கவில்லை. இதே மாதிரி நடந்தது. இதே மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்ல, 3 தடவை கேன்சர் வந்தது எனக்கு. ஒவ்வொருத்தனையும் இக்கட்டான சமயம்தான். செகண்ட் டைம் செகண்ட் சைல்டு வந்து அவள் குழந்தை, 1 வயசு குழந்தை, அவளை எடுத்துக்கொண்டு நான் ஹைதராபாத் சேர்ந்தேன். அங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்ச ஸ்டாஃப் தான், இங்க இருந்தவர்கள் தான். அவர்கள் எல்லாம் வந்து அதை ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கவில்லை. இதை ஒரு ரொம்ப கார்டியல் எல்லாரும் கார்டியல் மூமெண்ட் வந்து அது நான் லீவ் எழுதி கொடுத்துட்டு போக போறேன்னு இருந்தேன். யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. ஓகேம்மா, நாங்க மூவ் பண்ணிடுறோம் சீக்கிரம் உங்க ஃபைல, நான் வந்து நாளைக்கு இது பண்ணிடுவேன், நீங்க அதுக்காக தான் ஒரு நாள் இருக்கணும், அவர் நாளைக்கு வந்து சைன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி என்று அதுக்காக தான் ஒரு நாள் அங்கே தங்கினோம். அதையும் அதை சைன் பண்ணி எனக்கு வந்து லீவ் ஆர்டரையும் வாங்கி கொண்டு நான் சென்று விட்டேன். அப்புறம் பிறகு என்ன இதெல்லாம் வந்து எனக்கு என்ன சொல்லணும், நான் என்ன வெறுமா சொல்றதுக்கு உண்மையில எல்லாருமே நினைத்து பாருங்க, நான் எதுவும் யாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணல. ஆனா சொன்னேன், என்னவோ லீவ் போட்டு போலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதே மாதிரி நடந்தது. 3வது என்ன என்றால், இந்த 2 இதுலயும் இந்த ஆப்ஷன் எதுவுமே கேட்கவில்லை. 3வதாக என்னை ஆப்ஷன் கேட்டார்கள். அது ஒரு இக்கட்டான சமயம். வந்து வீட்டில் என்னை ஹைதராபாத் போறியா, பாண்டிச்சேரி போறியா, திருப்பி வந்து மதுரை போறியா அப்படின்னு புதுசா எங்க ஓபன் பண்ணாங்களோ அதெல்லாம், இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேற, எங்க ஓபன் பண்ணாங்களோ அதை போறீங்களான்னு கேட்டாங்க. கேட்ட உடனே நான் பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு முன்னாடி யாரான்னு சொல்லிட்டு போனாலேன்ட்டு. ஐயோ, இவ்வளவு லட்டு என்னமோ சொல்லால, என்ன எல்லாரும் லட்டை கையில தூக்கி கொடுத்தான்னு சின்ன குழந்தைகளாம் சொல்லுவோம். அதே மாதிரி இது அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே மகிழ்ச்சி ரொம்ப. பாண்டிச்சேரிங்கிற வார்த்தை வந்த உடனே நான் பாண்டிச்சேரி பாருன்னு சொல்லிட்டேன் முன்னாடி. ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கட்டும், நம்பர் 1 இருக்கட்டும். அவர்கள் வந்து சரி என்று சரி என்று அப்ப சொல்லவில்லை. அது எல்லாம் ப்ராசஸ் ஆகணுமே, எல்லாம் அதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கூட என்னப்பா அது, நீ வரையா நீ இந்த தடவை அப்படின்னா, வந்து 6 மாசமானு இருக்கணும் அங்க தெரியுமா அப்படின்னா. அதான் அந்த முடிவோடு தான் போகலான்னு இருந்தேன். ஏன்னா அன்னை தான் கூட இருக்கிறார்களே, அதனால அந்த ஒரு தைரியம். வீட்டிலும் கேட்டுட்டு தான் வரேன் என்று சொன்னேன். எல்லார்ட்டையும் கன்சல்ட் பண்ணி விட்டேன். சில்ட்ரனும் அங்க ஹைஸ்கூலில் படித்துக் கொண்டிருந்தார்கள். என் கணவரிடமும் கேட்டுவிட்டேன். சரி என்று சொல்லிவிட்டார்கள் எல்லாரும். வீக்லி ஒன்ஸ் வரலாம். நான் பாண்டிச்சேரி போனால் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே ஈவினிங் வந்தாக்கா மண்டே மார்னிங் வந்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இது அதே மாதிரி ஒரு பொசிஷன் நமக்கு இருக்கும்பொழுது எதுக்கு முடிவான எப்படி இருந்தாலும் போகணும், ஒரு வழியாக போய் இருந்து விட்டு வந்தால் இனிமேதான் தொந்தரவு பண்ணாமல் இருப்பார்கள் என்று சரி என்று சொல்லிவிட்டேன். அது சரி, எனக்கு ஆர்டரும் வந்து விட்டது. வந்தவர் சொன்னார், இங்க பாண்டிச்சேரியில வந்தவர், என்னம்மா நீ கேட்டது உனக்கு கிடைச்சு விடுத்தா அப்படின்னு. எல்லாம் அன்னையோட மகிமை சார் அப்படின்னு. ஓ தெரியுமா உனக்கு அப்படின்னாரு அன்னை மகன். அப்படியே சிரிச்சுன்னு வந்துட்டேன் நானு. அங்க வந்ததும் வந்து எப்பொழுதும் இன்டர்நேஷனல் கெஸ்ட் ஹவுஸில் தங்குவோம். அதுக்கு பிறகு அங்க எப்பொழுதும் நான் கொஞ்சம் 6 மாசமும் தங்க முடியாது. அதனால அங்க இருக்கிற அருகில் எங்க கிடைத்தது என்றால், அன்னை வந்து பால்கனி தரிசனம் செய்வார். அந்த ரோடில் எனக்கு கிடைத்தது. அங்க ஒரு குஜராத்திய மைதானம் அம்மா இருந்தாங்க. அங்க எனக்கு கிடைச்சது. அங்க அப்பெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஏன்னாக்க அவங்க பணம் இதெல்லாம் கையில இருந்துன்னா எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அங்க வந்து வீடு கட்டிட்டு அவங்க இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. நானும் ரிட்டையர் ஆனப்பதான் அப்படிதான் வரணும்னு நினைச்சேன். ஆனா அது ஏதோ வேறு விதமாக போய்விட்டது. அதனால அந்த அம்மா வந்ததும் எனக்கு அது அவங்கள பார்த்தா அன்னையை பார்க்குற மாதிரியே இருந்தது எனக்கு. அவ்வளவு வயசானவங்களா இருந்தாங்க. வந்ததும் சரி, அன்னை தான் நான் அவரை இருக்கிற இடமா சேர்த்து இருக்கிறாரு என்று நினைத்து அங்க இருந்தேன். அவர்களும் அன்னையை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அன்னை தான் போய் அன்னையிடம் அரவிந்தரிடம் இருந்ததெல்லாம் பற்றி சொன்னார்கள்.
அரவிந்தரை பத்தி இந்த காஃபி இதெல்லாம் ரூம்ல இருந்தது இதெல்லாம் கூட சொன்னாங்க அவங்களும். அதெல்லாம் நான் ஏற்கனவே நல்ல சரி நான் உங்களிடம் மறுபடியும் அதை பத்தி பேசவில்லை. இன்னும் அந்த பண்டிட்ஜி பத்தி சொன்னார். பண்டிட்ஜி ஆனா அன்னைக்கு ரொம்ப இந்த பிரைவேட் செக்ரட்டரி, அவர் நிறைய இது பண்ணுவாரு அப்படின்ட்டு. அப்புறம் அன்னையுடைய சின்ன வயது கதைகள் அதெல்லாம் கூட சொன்னாங்க. சொன்ன போது அதெல்லாம் எல்லாரும் படித்திருப்பார்கள். சின்ன வயது கதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நான் இப்பொழுது நம்மளுடைய அன்னையினுடைய ஸ்ரீ அரவிந்தருடைய கோட்டிங்லாம் கூட ஏதாவது 2-3 சொல்லணும்னு இருந்தேன். ஆனா அதுக்கெல்லாம் எல்லாரும் படித்திருப்பார்கள், பார்த்திருப்பார்கள். யூடியூபில் அவர் MSA குரூப் ஆர்கனைசர் கணேஷ் ஆரம் கொடுத்திருக்கார். படித்திருப்பார்கள் எல்லாரும். மறுபடியும் வேணும் என்றாலும் பார்க்கலாம் எல்லாரும். அதனால்தான் நான் ரொம்ப அதிகம் சொல்லவில்லை. ஏன்னால் எப்பொழுதும் எல்லாரும் அன்னையும் அரவிந்தரையும் பத்தி நிறைய சொல்லி இருந்திருக்காங்க. அந்த அன்னை அவங்களும் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. ஆனா கேட்க நல்லாதான் இருந்தது. கேட்டு நமக்கு விஷயம் தெரிய வந்தது, மனதில் வாங்கி கொள்ள, ஒரு ஞாபகம் வைத்துக் கொள்ளத்துக்கும் நல்லா இருந்தது. அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் கூட பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெண்கள் எல்லாம் ஒரு சமயம் அப்பா அம்மாவிடம் பேரண்ட்ஸிடம் இன்ஃபார்ம் பண்ணாமலே விட்டாராம் ஒரு பெண். அதை அன்னை அறிந்து கொண்டு அவளை திருப்பி அனுப்பி, இல்ல அவங்களுடைய பேரண்ட்ஸை வரவழைத்து அவர்கள் சம்மதத்தின் பேருதான் அங்கே இருக்க வைத்தார்களாம். இல்லை என்றால் பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமல் பெண்களை இருக்க வைக்கிறதில்லை. ஆண்கள் சின்ன பசங்கள் பள்ளியில் படிக்கிற சிறுவர்களோ அதே மாதிரி காலேஜ் படிக்கிற பசங்களோ வந்தா கூட பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாமல் யாரையும் அங்கே தங்க வைக்கிறதில்லை அன்னை. அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் கிடைச்சது. சில விஷயங்கள்லாம் அதாவது அன்னை அரவிந்தரும் அவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா அவ்வளவு அழகா நடத்திருக்காங்க. எனக்கு அவங்க எல்லாம் சொல்ல எனக்கு ஐயோ அந்த இதை விட்டுட்டோமே கல்யாணத்துக்கு முன்னாடியே சேர்ந்துக்காம போயிட்டோமேன்னு எனக்கு அவங்க சொல்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் இப்படி நல்ல சான்ஸை விட்டுட்டோமேனு. ஆனா எப்படி முடியாது, அப்ப எதுவும் முடியாது, கலகடை ஒண்ணும் முடியாது. அவ்வளவுதான், அன்னைக்கே பண்ணி வச்சிருந்தேன் ஸ்கூல்ல படிக்கச்சு கல்யாணம். அதனால சரி, ஓகே, மதர் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கார்கள் என்று சமாதானம் பண்ணிக்கொண்டு இந்த வாழ்க்கையை, அவங்க கொடுத்த வாழ்க்கையை நம்ம அவங்களுக்கு சந்தோஷமா நம்ம இது பண்ணிக்கலான்ட்டு வாழ்ந்து காமிக்கலாம் அப்படி என்று அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த பெண்கள் எல்லாம் பற்றி. அதே மாதிரி ஒரு பெண்ணை அங்க பாண்டிச்சேரியிலேயே இருந்திருக்கு, அப்பா அம்மாவுக்கு தெரியாம இருந்துட்டு அந்த ஆசிரமத்திற்கும் டெய்லியும் போயிட்டு இருக்கோம். ஏன்னா ஆசிரமத்துல அவன் ஃப்ரெண்டோட இருந்தாக்கா அன்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்துருந்தது. அதை யாரோ கண்டுபிடிச்சு அன்னைக்கு சொல்லி விட்டார்கள் அந்த பெண்ணு. ஆனா அந்த பெண்ணு வீட்டுல என்ன சொல்லியிருக்கு, ஏதோ பரீட்சை எழுத போறேன் அப்படின்னு என்று சொல்லிவிட்டு வந்திருக்கு. என்ன அந்த அம்மா இன்னும் வரலையே, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு வீட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்து வேற சொல்லியிருக்கு. கவலைப்பட்டு இருந்தார்கள். அப்பொழுது அன்னை ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு போயிருக்கு, மெசேஜ் போயிருக்கு, இதே மாதிரி பேர் உள்ள பெண் வந்திருக்கிறாள், நீங்கள் உடனே கிளம்பி வர வேண்டும் என்று. அவங்க வந்தாங்க. அந்த பெண்ணை எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல, இங்கேதான் இருப்பேன்னு எடுத்து. அந்த அன்னையும் அந்த பெண்ணிட்ட நீ இதே மாதிரி வந்துட்டு பாதியில எல்லாம் போறது அப்படின்னா, இல்ல உனக்கு என்னைக்கு இஷ்டமோ அன்னைக்கு நீ சொல்லிட்டு நீ கிளம்பி போயிடு அப்படின்னாங்க. இல்ல நான் இங்கேதான் இருக்க போறேன், நான் அப்படி இருந்தால் இப்பவே அப்பா அம்மாவுடன் போயிருப்பேன், இங்கேதான் இருக்க போறேன்னு சொல்றேன். அதே மாதிரி நிறைய கதைகள், நிறைய பெண்களை பற்றி அதே மாதிரி நிறைய விருப்பமோடு சேர்ந்தது. அதே மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க அந்த அம்மா டெய்லி. நான் அங்க இருக்கும்போது ரொம்ப நல்ல காலையில் ஆசிரமம் போவது, நான் டைனிங் ஹால் எல்லாமே ஆசிரம டைனிங் ஹால் தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, டின்னர் எல்லாமே காலையில் ஆசிரமம் போயிட்டு ஈவினிங்கும் ஆசிரமம் போவது. ஈவினிங் பண்டிட்ஜி சத் சங்கம். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆசிரமத்தில் பூக்கள் எல்லாம் தொடுக்கிற நேரம் ஈவினிங்ல, அந்த டைம் கரெக்டா போயிடுவேன். அட்லீஸ்ட் போய் ஏதான ஒரு சர்வீஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேட்பேன், ஏன்னா நான் இவ்வளவு நாள் இருப்பேன், நான் சர்வீஸ் செய்யலாமா அப்படின்னு. இல்ல நீ இது கூட பண்ணி கூட அதுவே போறோம் அப்படிம்பாங்க. அந்த சமாதிக்கு போடுறதுக்கும் படங்கள்லாம் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை
இதுக்கெல்லாம் போடுறதுக்கும் அவங்க பூல்லாம் தொடுப்பாங்க. அது ஒரு ஒன்றும் ஒரு விதமா இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து அதே மாதிரி 6 மாசம் ஓடி அதுல இன்னொன்னு என்னவென்றால், அந்த 6 மாசத்துக்கு பிறகு இங்க வந்ததும் இங்க ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு அங்க வந்து நவம்பர்ல கான்ஃபரன்ஸ் உண்டு. நவம்பர் விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்பொழுது வந்து அதுக்கு வந்து செக்ரட்டரி வந்து விமலாபன் சுசிலாபன் அப்படின்னு இருக்காங்க. தெரியும், இப்ப நான் இவர் தகடாங்களும் சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு அங்க தெரியும் சுசிலாபன். இவர் தனசேகரன் சொல்லியிருக்கேன். அப்புறம் அந்த இவங்க கிட்ட ஷாமலா மாட்ட கூட சொன்னேன்னு நினைக்கிறேன், சொல்லாம அதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கதான் செக்ரட்டரி, முதல்ல செக்ரட்டரியா இருந்தாங்க. அதுல வந்து 3 நாள் போறியான்னு இவர் கேட்டாரு, இங்க பரீன்லா கேட்டார். சரின்ட்டு வந்ததுமே அன்னை பாருங்க, அன்னையே தன்னை வந்து இன்னொரு 3 நாள் வந்து இருக்கிறதுக்காக வைத்திருக்கார்கள். ஆகஸ்டில் திரும்பி வந்தேன் நான், மறுபடியும் நவம்பரில் ஒரு 3 days அப்பொழுது சென்று அங்க ரொம்ப நல்ல இதுவாக இருந்தது. காலையில் எக்ஸசைஸ் எல்லாம் உண்டு, யோகா எல்லாம் உண்டு. அந்த 3 நாளுமே ஒவ்வொரு எல்லா நாட்டில இருந்தும் வந்திருந்தார்கள். நிறைய ப்ரோக்ராம்ஸ் வைத்திருந்தார்கள், எல்லாரும் பேசுவதற்கு, பாடுவதற்கு. அதெல்லாம் கூட நான் போட்டோ எல்லாம் எடுத்தேன். நான் நம்ம எம்எஸ்ஐ குரூப்ல முதல்ல அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் அங்க 3 பேர் நாங்க இந்த ஸ்மித் ரோடுல வருவாங்க, இன்னும் 2 பேர், 3 பேரும் பாடுவோம் அங்க. அது இன்னும் நிறைய ஸ்டோரி, நிறைய ப்ரோக்ராம்ஸ். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரலாம். ஈவினிங் வந்து பீச் சைடு போய் அங்க ஒரு எக்ஸசைஸ், அதெல்லாம் மார்னிங் ஒரு யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் நடந்தது. சுசிலாபன் அவங்களோட சிஸ்டர் எல்லாம் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் எல்லாருமா தான் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு வந்து அதுங்க ஒரு புக்கு அப்பதான் அவேக்கனிங் ஆரம்பிச்சாங்க. அந்த அவேக்கனிங் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் ஆரம்பிச்சது நான் தான் நம்பர் 1. அப்ப அவேக்கனிங்ல எல்லாம் நம்பர் 1 நான் முதல்ல நான் கொடுத்துட்டேன் என் பேரை. எனக்கு இவ்வளவு நாள நம்பர் 1 போட்டுதான் அவேக்கனிங்ல வந்தது என்னோட அந்த புக்கு. அந்த புக்கில் கூட என்னோட 2 எக்ஸ்பீரியன்ஸ் நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறங்களாம் எழுதினேன், அது வரல. அந்த 2 மட்டும் எழுதினேன். நான் வாயால சொல்றதை விட அதை எழுதினதையே நான் கிடைக்கிறேன்னு ஒரு நிமிஷத்துல படிச்சுடுறேன். என்னன்னா, கிரேஸ் அண்ட் என்தியாசிசம் அப்படின்ட்டு அதுல வந்து என்ன எழுதியிருந்தேன்னா, she bears our sincere prayers. She has our sincere prayers. She becomes one with us during our praying periods. She becomes one with us during our praying periods. She encourages us when we go down. She does not cease caste, creed, or color. அதுதான் தலைப்பு. அதுல என்ன தெரியுமா, when we go deeper within, we realize that empiricism is very much linked with grace. In this connection, I want to share my experience. This happened in 1986. My mother-in-law was bedridden for 6 months. She was unconscious for the last 3 months. At that time, my husband's elder brother came and told my husband that if he prayed sincerely to the mother and Sri Aurobindo, she would recover her consciousness. From that day onwards, my husband started doing prayer and meditation. Within a week, my mother-in-law opened her eyes. When she saw the mother's photo, she told us that this old lady came and consoled me. Even now,
At the age of 85, she travels widely due to the mother's grace. அவங்க சொல்றாங்க, படம் மாட்டிருக்கு, அந்த சவுத்துல ஒரே ஒரு படம் தான் மாட்டிருக்கு, மதுரோட படம். அவங்க இப்படி திரும்பி இருந்தும் அந்த படத்தை பார்த்துட்டு சொல்றாங்க, ஐயோ இந்த அம்மா தான் வந்து என்கிட்ட வந்து நேற்றுக்கு சொன்னாங்க, இதே மாதிரி உனக்கு சரியா போயிடும் நாளைக்கு அப்படின்னு. நாங்க என்ன ஆச்சரியம், எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அப்பதான் அவங்க இத்தனைக்கும் மத பத்தி ஏதோ பாண்டிச்சேரி போறாங்க வராங்க அப்படின்னு தான், அவங்க அதெல்லாம் பத்தி ஒன்னும் கேர் பண்ணதே கிடையாது அவங்க. அதே மாதிரி அப்ப வந்து அது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எனக்கு 50 years ஆகல. அப்ப வந்து நான் டெய்லி போறதுக்கு டிபெண்ட் பண்ணாம இருக்கணும் யாரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டர் கத்துக்கலாம்னு கத்துண்டு நான் வீட்டுல கேட்டேன். சரின்ட்டாரு எங்க ஹஸ்பண்ட், ஐடியா நல்ல ஐடியான்னு. பையனை வந்து கத்துக் கொடுறான்னு. அவன் வந்து கொஞ்ச நாள் கத்து கொடுத்துட்டு அவனுக்கு பேஷன்ஸே இல்லை. அப்புறம் டாக்டர் தான் ஃபுல்லா எனக்கு வந்து இது பண்ணான். அவன் போய் வந்து லைசன்ஸ் வாங்குறவர்களும் நல்லா லைசன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கிடைச்சிருக்கு லைசன்ஸ்லாம். அதே மாதிரி இது பண்ணா. அது வந்து நான் இதையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கணும் உங்களோட பண்ணி. இதெல்லாம் வந்து நான் வந்து ரொம்ப முதல்ல டிமாண்ட் பண்ணல, வேண்டிக்கல, ஐயோ எனக்கு எப்படியானு இது வேணுமா அப்படின்லாம் வேண்டிக்கல. யாரும் எங்க ஹஸ்பண்ட் ஐயோ எங்க அம்மாவை காப்பாத்திடும் அப்படின்லாம் ஒண்ணும் வேண்டல. ஆனா வந்து இதெல்லாம் வந்து மதர்ஸ் கிரேஸ் தான். அதெல்லாம் அது எதுக்கு இதெல்லாம் சொல்லினா, மதரோட கிரேஸ் வந்து எப்படி நம்ம அருகிலேயே இருக்கிறார் மதர், நமக்கு தக்க சமயத்தில் எப்படி உதவி செய்கிறார் அப்படின்னு தான் சொல்லறதுக்காக தான் சொன்னேன்னா. அதே மாதிரி இன்னும் ஒரு சம்பவம் சொல்லிடுறேன்னா, ரொம்ப லேட்டா ஆகிட போறது. என்னன்னா, நான் ஒரு ஆக்சிடென்ட்ல நான் வந்து இது பண்ணிருந்தேன். என்னன்னா, ஸ்கூட்டர் அப்ப வந்து போயிட்டு இருந்தேன், மார்வல் ஸ்கூட்டர்ல போயிருந்தேன். அது நல்ல படு வேகமா போகும். அதான் நினைச்சுப்பேன், பசங்கள்லாம் வந்து இவ்வளவு வேகமா போறாங்களே ஏண்டாப்பான்னு பார்த்தா அதுல போறதே அவ்வளவு நல்லா இருக்கும், நல்ல ரோட்ல போச்ச. அதான் நினைச்சிருந்தேன் நானு. அப்ப வந்து அதுல போகும்போது ஆழ்வார்பேட்டு ஜங்ஷன் அங்க போகச்ச அங்க ஒரு லாரி வந்து என்ன பாஸ் பண்ணி போச்சு. அப்படியே ஆக்சுவலா நான் தட்டி விட்டு விழுந்துட்டேன். ஸ்கூட்டர் எல்லாரும் அப்படியே ஓடி வந்துட்டாங்க. அண்ணா இந்த அம்மா அடியில போயாச்சு போல இருக்கு, லாரிக்கு அடியிலன்னு. அங்க வந்து நான் ஸ்கூட்டர் டக்குன்னு எழுந்துட்டேன். அது ஒரு ஆச்சரியம் பாருங்க எல்லாமே. அதான் சொல்லுவேன், டக்குன்னு எழுந்துட்டேன் நான். எழுந்துட்டு அப்ப நான் ஸ்கூட்டர் தான் கீழே இருந்தது. அப்புறம் யாராவது வந்து எடுத்துருச்சாங்க. அப்புறம் எல்லாரும் வந்து ஏதாவது ஆச்சா அடிபச்சா அப்படி எல்லாம் வந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து வந்து எங்க எர்ணாகுளம் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், ராஜாஜின்னு ஒருத்தர். அவர் வந்து வாட் மிஸ்டர் சாரநாதன், வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னு வந்தாரு. அங்கே வந்து லாரியும் கொஞ்ச நாள் நின்று வந்து பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னும் சொல்ல நானு கிளம்பி. அப்பதான் அவர் வந்து நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், நான் லாரி நம்பர் நோட் பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவன் வந்தது ராங் இதுல வந்திருக்கான், நான் பார்த்துட்டே தான் வந்தேன், நான் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரத்துக்கு இருந்தேன், நான் கிராஸ் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருக்கிற சொன்னார், வாக் வந்திருக்காரு. அது அப்பதான் வந்து நான் சொன்னேன், வேண்டாம் கம்ப்ளைண்ட்லாம் வேண்டாம், ஒன்றும் டேமேஜ் ஆகலை, சும்மா கையில காலில் கொஞ்சம் சாய்ப்பு தான், அந்த ஸ்கூட்டரும் ஒண்ணுமே ஆகலை ரெண்டும். அத வந்து ரொம்ப ஆச்சரியம் எல்லாருக்கும். அது எல்லாம் நிறுத்தி வச்சாங்க, நிறுத்தி ஒருத்தர் ஓட்டி எடுத்துன்னு போயிட்டு வந்தாங்க, சரியா இருக்கு அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்ன வந்து அவர் சொன்னார், நின்று சரியா போறேனான்னு பார்க்க சொன்னார். போய் பார்த்துன்னு வந்தப்பதான் நான் ஒருத்தர போயிட்டு வந்தேன். சரி ஓகேன்னு அவருக்கு திருப்தி ஆனப்புறம்னா அவர் இருந்து போனார். இல்ல நீ போக வேண்டாம், நான் எங்க போகணும்னு சொல்லி கார்ல கொண்டு விடுறேன். அவர் வீடு எழுத்தாப்புல தான் கொண்டு விட்டுதான் இங்க ஸ்கூட்டர் வந்து இதுக்கு ஒர்க் ஷாப்ல அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு. இல்ல வேண்டாம் நல்லா இருக்குன்னு அந்த இடத்தவனும் சொன்னா, நானும் எனக்கு ஓகே நோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டேன். அப்படின்னோடனே இது ஒரு அப்புறம் கூட அவங்க வீட்டுக்கு போனா அவங்களும் ஒரு ஐஏஎஸ் தான், அந்த அம்மாவும் அவர் சிஸ்டர். அவங்க கூட என்னம்மா
இன்னும் விடலையா ஸ்கூட்டர்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொறுமை என்னத்துக்கு அப்படின்னு பார்த்து ஜாக்கிரதையா போகும் அப்படின்னாங்க. அதே மாதிரி இதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து அன்னை வந்து எனக்கு வந்து இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது எனக்குன்னு எல்லாருக்குமே பண்றாங்க அன்னை. அவங்க அன்னை வந்து எல்லாருக்கும் பண்ணுவாங்க. ஒன்னும் அவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. அதுதான் நான் சொல்லிட்டேன். நான் திருப்பி திருப்பி சொன்னா போர் அடிக்க போறது, சொல்லிட்டேன் நானு. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நாங்க எல்லா ஆஸ்பிஷியஸ்க்கும் போகும்போது பண்டிட் ஜியாத்துக்கும் போயிட்டு வருவோம். அப்ப வந்து அதே மாதிரி இப்போ போயிட்டு வரைச்ச ஒரு நாள் வந்து ரொம்ப கூட்டம் இல்லாத நேரம், நிறைய ஒன்லி முக்கியமான பர்சன்ஸ் தான் வந்திருக்கிற நேரம். அப்ப வந்து நானும் அவங்க ஹஸ்பண்டும் போன பொழுது அவர் வந்து அவர் சொன்ன வந்து நான் போனேன். அவரும் அங்கேருந்து வந்து அவர் வீட்டு என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்து வந்தார், சிரிச்சுட்டே வந்தார். வந்துட்டு அவர் சொன்ன அங்கேருந்து வந்து என் தள்ள கையை வச்சார். இப்ப அந்த பிளஸ் பண்ற மாதிரி தள்ள கையை வச்சுட்டு அப்படியே சிரிச்சுட்டே சொன்ன, டிவைன் மதர்ஸ் blessings are there for you, everything will go well always பங்கஜம் அப்படின்னு முதல்லயே கூட்டுன்னு வரைச்சா அவர் பங்கஜம் அப்படின்னு தான் கூட்டுன்னு வருவார். அதை என் டாக்டர் இன்னும் நல்லா அழகா சொல்லுவோம் அதை பத்தி. இதே மாதிரி சொல்லி முடிக்கச்சியும் அதே மாதிரி சொன்னார். அப்படியே எனக்கு எப்படி அவ்வளவு சிலிர்த்து போயிடுச்சு. எனக்கு என்னங்கிறீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் வந்து சாதாரணமா எப்பொழுதும் சிரிச்சுண்டு இருப்பார், பார்த்தாக்க சிரிப்பார். அதான் அது சொன்னதும் அப்படியே நான் இந்த என்ன அப்படியே என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அப்படி ஒரு ஆனந்தம், அந்த சிலிர்ப்பு, அந்த ஆனந்தத்திலயே அவருக்கு வந்து தேங்க்ஸ், வெரி ஹாப்பி அப்படின்ட்டு இது பண்ணேன். சொன்ன போது அவர் வந்து சிரிச்சார். எல்லாரும் ஸ்டன் ஆயிட்டாங்க பார்த்துட்டு. நான் என்னதான் அப்ப வந்து அதே மாதிரி சொல்லியிருக்கேன். அப்ப அந்த சமயத்துல நான் வரும்போது அது என்னங்கிறங்க ஒவ்வொரு சம்பவமும் எனக்கு வந்து அது எனக்குதான் ஒரு அதிசயமா என்னன்னு தெரியல. ஏன்னா அன்னையோட பழகின மாதிரியே இருந்ததுங்க எனக்கு. நான் ஒவ்வொரு சம்பவம் இப்ப சொல்லச்சியும் எனக்கு அன்னையே எழுத்தாப்புல வந்து நிற்கிறாங்க, அண்ணன் என் கூடயே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு அந்த அனுபவங்கள்லாம் அவங்க கூட இருந்து எல்லாம் செய்யற மாதிரிதான் எனக்கு இருந்தது எல்லாமே. நான் வந்து விஷன் பாக்குற மாதிரியே இருந்தது எனக்கு ஒவ்வொரு தடையுமும். எல்லாரும் பார்த்தாங்க. சில பேர் அன்னை தெரிஞ்சவங்க, இன்னும் புக்கு அன்னை புக்கு இருக்கு, இங்க பேடு இருக்குன்னு அந்த ஆக்சிடென்ட் போது பார்த்தாங்க. பேக்ல இருந்து அது ரெண்டும் விழுந்திருக்கு. நான் எப்பொழுதும் சின்ன புக்கு ஒன்னும் அந்த பாக்கெட் பிளெஸிங் பாக்கெட் தான் வச்சிருப்பேன் ஹேண்ட் பேக்ல. எப்பொழுதும் எல்லா பாக்ஸ்லயும் நான் வந்து பிளெஸிங் பேடை போட்டு வச்சிருந்தேன். லாஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கூட ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாக்ஸ் பிளெஸிங் பேட் இருக்கு அதுல அப்படின்னு அது எல்லாரும் ஆச்சரியமா மாட்டாங்க, என்னம்மா இங்க கூட கொண்டு வந்திருக்கியா நீ பிளெஸிங் பேடு அப்படின்ட்டு. அதே மாதிரி அது என்ன அறியாம அதெல்லாம் நடந்த செயல். அது வந்து எனக்கு ஒவ்வொன்றும் நடந்தது. அன்னை வேணா வந்து எல்லாருக்கும் வந்து சோதனைன்னு பண்ணல, அது வரத நம்ம எதிர்கொண்டு இருக்கிறத நம்ம வந்து சரியா அதை ஃபாலோ பண்றோமா, அதுல அப்படியே ஆடி போயிடுறோமா அப்படின்லாம் இல்லாம இருக்கதான் அவங்க இதெல்லாம் எல்லாமே நடக்கிறதெல்லாம் வந்து நம்ம செயல் இல்லை. நடக்கிறதெல்லாம் அது அன்னையின் செயல் தான். நான் வந்து ரொம்ப நேரம் பேசியிருக்கேன். நான் பேசிட்டேன்னு எனக்கு எல்லாருக்கும் என்னுடைய இதை பொறுமையா கேட்டுக்கொண்டவர்களுக்கு மிக்க நன்றி. இதான் தவறுகள் இருந்தாலும் மன்னிக்கவும். நான் இதோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஓகேயா? இன்னும் 2 விஷயம் சொல்றேன். எல்லாருக்கும் தெரியலங்க இருக்கும்னு நினைக்கிறேன்.
சொல்லிட்டு நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன். நான் என்னன்னா பண்டிட்ஜி அதுக்கு போகணும். போயிட்டு வந்துட்டுலாம் இருந்தா பண்டிட்ஜி எங்க ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாரு. அவர் போன போது உள்ள கூப்பிட்டு அவரை வந்து 2 பேருமா மெடிடேஷன் பண்றது இதெல்லாம் அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் பண்ணியிருக்கார். அது வந்து மதரே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் நாங்க. அவரும் அப்படித்தான் இருக்கும். அவருடைய இதெல்லாமே பண்டிட்ஜியோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப ஸ்மூத்திங்கா, ரொம்ப அமைதியா. அதே மாதிரி அது என்னன்னாக்கா எங்க ஹஸ்பண்ட் இங்க வீட்டுல இங்க வந்ததும் வீட்டுக்கு வந்துதான் மெடிடேஷன் பண்ணும்பொழுது அவர் பாண்டிச்சேரியில அந்த டைம் மெடிடேஷன் பண்ணுவார் பண்டிட்ஜி. அது 2 பேரும் ஒருத்தருக்கு பேசிட்டு இருந்திருக்கார். அந்த மெடிடேஷன்லயே அந்த டயத்துல 2 பேரும் அந்த மெடிடேஷன்லயே பேசிப்பாங்க. அது அவங்களுக்கு தான் தெரியும். அது எப்படி அது வந்து முன்ன அந்த நாள்லாம் நடந்த ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. உதாரணம் அது இப்ப அது எல்லாரும் அவளுக்கு தெரிஞ்சவா வந்து நினைச்சு பாத்துக்கலாம். அது வந்து 2 பேரும் பேசின்னு போயிங்கன்னா பேசிட்டு மெடிடேஷன் முடிச்சதும் போன்ல பேசுவாங்க 2 பேரும். அதை கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க 2 பேரும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் மறுநாளே 2 லைன் இன்லாண்ட் கவர்ல வரும். அவர் அதை வந்து அவ்வளவு பிளஸ் பண்ணி எழுதியிருப்பார். அந்த பேசினுடைய இதை அவர் வந்து அந்த நம்ம சம்பாஷணையை ரசிச்சு அதை வந்து மறுபடியும் இவரும் வீட்லயே சொல்லுவாரு. சொல்லி வந்து ரொம்ப மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப இது சொல்லிப்பாரு, என்கிட்ட சொல்வாரு. அவர் பண்டிட்ஜியும் சொல்வார், இதே மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லி சாரநாதன் அப்படின்பார். உடனே மறுநாள் 2 லைன் வரும், இங்கிலாந்து கவர்ல வரும் அவரோட ஆசீர்வாதம். அது ரொம்ப வந்து அது ரொம்ப த்ரில்லிங்கான விஷயம். அதை வந்து உங்களோட எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும், அன்னைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா, ஸ்ரீ அரவிந்தர் அந்த அம்மா சொன்னாங்க. அரவிந்த் இது நான் வந்து படிக்கவும் படிச்சிருக்கேன். அந்த அம்மாவும் சொன்னாங்க, குஜராத்தி அம்மாவும் பாண்டிச்சேரியில இருக்காங்க. அங்க வந்து அந்த பசங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சதுதான் ஸ்ரீ அரவிந்தரை பார்க்க வருவாங்களாம். அதுவும் ரொம்ப ஆசையா வருவாங்களாம். அன்னையும் அதுக்கு சம்மதிச்சிருக்காங்களாம். அது ஸ்ரீ அரவிந்தரோட அந்த பசங்க பேசுறத அன்னையும் ரசிப்பாராம். பசங்கள்லாம் அந்த ஸ்ரீ அரவிந்தரை வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்களாம். ஏதோ அவங்களுக்குள்ள டவுட் எல்லாம் கேட்பாங்களாம், அவரை பத்தி, அவர் வந்ததை பத்தி, ஆசிரமம் அதெல்லாம் அந்த குழந்தைகள் கேட்பாங்க. அவெல்லாம் என்ன ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்கலாம், 4th 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க. அதுக்கு இவரும் பதில் சொல்வாரா. அதெல்லாம் கேட்டுண்டு அது வந்து அந்த பசங்களை நல்லா கேட்டுட்டு இருக்காங்க, உள்வாங்கிட்டு இருக்காங்க ஸ்ரீ அரவிந்தர் சொன்னதுங்கிறத. அப்புறம் வந்து அது அன்னை வந்து கேட்பாங்களாம். அந்த பசங்கள்லாம் எப்படி கேட்பாங்களாம் தெரியுமா, அவங்க வந்ததும் என்ன பசங்கள்லாம் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு, என்னம்மா என்ன பேசுனீங்க, பகவானோட என்ன பேசுனீங்க நீங்கெல்லாம், என்ன சொன்னார் அவர் அப்படின்லாம் கேட்பாங்களாம். அது எல்லாம் பசங்க ரொம்ப ஆனந்தமா ஒண்ணுக்கு ஒண்ணு முன்னாடி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அன்னைகிட்ட வந்து அவரோட பேசினதுதான் சொல்லுவாங்களாம். அன்னைக்கு அப்படியே ஒரு ஆனந்தமா அதுல அதை வந்து அப்புறம் ஸ்ரீ அரவிந்திட்ட சொல்லி அவங்க வந்து அதை பகிர்ந்துப்பாங்களாம் ஒருத்தருக்கொருத்தர். இது வந்து இதெல்லாம் நான் நினைச்சுப்பேன். அப்பதான் ஐயோ நம்ம அங்க படிக்காம போயிட்டேனே, அப்ப அந்த பசங்கள்ல ஒருத்தங்க நான் அதுக்கு இல்லாம போயிட்டேனே அப்படின்னு நினைச்சுப்பேன். அத வந்து அதை என்னன்னு சொல்றது சொல்லுங்க. எனக்கு வந்து என்ன வார்த்தையால எப்படி சொல்றதுன்னே தெரியல. நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நானே தான் வளர ஆரம்பிச்சிருவேன் பைத்தியம். அதனால என்னோட உரையை இதோட முடிச்சுக்கிறேன். நாங்கள் எல்லோரும் இதை வந்து எப்படி இந்த டிவைனை எப்படி அறிஞ்சின்றீங்களோ, என்ஜாய் பண்றதுங்கிறது இந்த டிவைன் ஃபுல்லா என்ஜாய் பண்ணுறீங்களோ, அதை வந்து உங்களோட ஃபீட்பேக்கையும் நான் ரெக்கார்டில் பார்க்கறேன், நான் ரெக்கார்டில் கேட்கறேன், பார்க்கறேன். உங்களோட இதெல்லாம் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். எல்லோருக்கும் மிக்க நன்றி.
ஏதான் தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டவும், மன்னிக்கவும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பங்கஜம் மாமி. இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஷேர். மாமிக்கு வந்து அந்த மதர் ஞாபகம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கறத சொல்லும் போது ரொம்ப த்ரோட் சோக்கிங்கா இருந்தது. அவங்களோட சேர்ந்து கேட்கும் போது எனக்கும் அந்த மாதிரிதான் இருந்தது. We felt like that and it was fully goosebump moments. I'm sure நீங்க எல்லாரும் கூட அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு. And now I request Varadarajan Ayya to please share a few words about this record. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ஆத்மாத்மான பதிவு. அந்த இன்டென்ஸ் லவ் ஃபார் மதர், அவங்க பேரை சொல்லும்போது இது பண்ணும்போது எனக்கு ரொம்ப அழகா தெரியுது. அப்புறம் மதரோட டிவோஷன்ஸ் பற்றி அவங்க மேல இருக்கிற ஒரு மரியாதை, பண்டிட்ஜி மேல வச்சிருக்கிற மரியாதை, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஐ எம் ஆல்சோ admirer and recipient of பண்டிட்ஜி, மாதவ் பண்டிட்ஜி. அதனால ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ணிருக்கீங்க. It is just it will bring us nearer to the mother. இந்த டாக்ல எப்படி இருக்குன்னா, என்ன பொறுத்தவரை my feeling is that it brings us nearer to the mother. நம்ம எல்லாருமே மதரோட குழந்தைகள் தான். எல்லாம் மதரை பொறுத்தவரை நம்ம எல்லாரும் மழலைகள் தானே தவிர பெரிய இவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி சொல்றதுக்கு. அதனால இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச் அம்மா. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஐயா. எஸ், நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான பதிவு. அண்ட் அவங்க சொல்லும் போது we were able to visualize எல்லாமே இல்ல, நம்ம கண்ணு முன்னாடி அப்படி அந்த பிக்சரை கொண்டு வந்தாங்க. தேங்க்யூ ஐயா. அண்ட் க்ளோசிங் நோட்ஸா நம்ம ராமசாமி ஐயா அவர்களை வணங்கி இந்த இன்றைய பதிவை பற்றி அவர்கள் நமக்கு அருளுமாறு பணிவன்புடன் வேண்டுகிறேன். தேங்க்யூமா, தேங்க்யூ. நம்ம இருதயத்திலிருந்து வந்த பேச்சை இன்று நாம் கேட்டோம். அப்படிப்பட்ட 2 பேச்சை கேட்டோம். எப்பொழுதுமே ஷியாமளா அவர்கள் பேசும்பொழுதோ இருதயத்திலிருந்து தான் பேசுவார். கோஜென்டா கோர்வையாக சொல்ல வந்ததை சொல்லுவார். சிலதை ஒரு மறைவாக வைத்தாலும் அது மறைக்கப்பட்டது என்று நமக்கு தெரியாது, எல்லாம் தெளிவாக கண்முன் வருவதை போல் நமக்கு கூறுவார். அவர் பாண்டிச்சேரிக்கு வர வேண்டும் என்று நினைத்திருந்தது. அப்பொழுது அவருடைய அண்ணா அவரை அழைத்து போக இசைந்தது. அந்த அண்ணாவுக்கு ஒரு நண்பர், அவர் ரயில்வே அதிகாரி, அவர் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாண்டிச்சேரிக்கு அழைத்து கொண்டு வந்தார். இதெல்லாம் ஒன்றோடு சேர்ந்து சின்ன சின்ன விஷயங்களை தன் மீது அன்பு வைத்து தன்னை பார்க்க வேண்டும் இருவர்களுக்கு எவ்வளவு பட்டு மெத்தையாக அன்னை செய்கிறார் என்பது ஷியாமளா அவர்களின் பேச்சிலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம். ஒவ்வொரு வாரமும் தெரிந்து கொள்கிறோம். அவரை இறங்கிவிட்டு அந்த ஒரு அண்ணாவுடைய நண்பர் ரயில்வே அதிகாரி கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போனார். அந்த அமைதி அவர் உள்ளத்தில் இந்த சர்ச்சில் பார்க்க வேண்டும், அமைதியை உணர வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதுவும் தீர்ந்தது. ஏனோ இந்த கட்டிக்கொண்ட சேலையை மாற்றிவிட்டு வேறொரு சேலையை கட்டிக்கொண்டார். அன்னையை பார்த்தார். அன்னையை பார்ப்பதற்கு அவருக்கு அன்னையை பற்றி அதிகம் தெரியாது, பரவேந்தரை பற்றி தான் நிறைய தெரியும். ஆனால் அங்கே சமாதியில் அங்கே சென்ற பொழுது ஏதோ ஒரு இந்த சமாதிக்கு அருகில் தனக்கு ஏதோ அட்டாக் வந்தால் என்ன ஒரு
அமுத்தி பிரஸ் பண்ணி இதமாக அதை நிவர்த்தி செய்யும் ஒரு ஸ்பர்சத்தை அவர் உணர்ந்தார். அப்பெல்லாம் ஸ்டால் போடுவார்களாம், புக் ஸ்டால் மாதிரி போடுவார்களாம். இதை புத்தகங்களை வாங்கி கொண்டார். லைஃப் டிவைன், சிந்தசிஸ் ஆஃப் யோகா, மதர்ஸ் பிரேயர்ஸ், அதை 3 குறிப்பிட்டார். வாங்கின்ற பிறகு அதுல இருந்து ஒரு கேலண்டர், டெஸ்க் கேலண்டர் இருந்தது. அதில் ஒரு சாவித்திரி லைனும் போட்டிருந்தது. இந்த சாவித்திரி 2 பேர்களை படித்த போது வருங்காலத்தில் எவ்வளவு இனிமையாக சுமூகமாக எவ்வளவோ இன்னல்கள் ஆபத்துக்கள் இருந்தாலும் அந்த மனத்தில் அந்த இனிமை சுமூகம் இல்லாமல் போனதே கிடையாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆரோக்கியம் அமைய போகிறது உனக்கு என்பதை அந்த வரிகள் அறிவுறுத்தின என்று கூறினார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கலாம், கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்பு, நானும் சுருக்கமாகத்தான் பேச விரும்புகிறேன், நேரமாகிவிட்டது, பட் இது சொல்ல வேண்டும். 1 வருஷத்துக்கு முன்பு ஷாமலா அவர்கள் நதிகளை பற்றியும் நதிகளுடைய புஷ்கரத்தை பற்றியும் கூறுகிறார். நதிகளுக்கெல்லாம் அந்த நதிக்கரையில் அந்த நதியில் ஒரு குறிப்பிட்ட 12 நாட்கள் நீராடுவது என்பது மிகவும் அதீதமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும். இந்த சித்திரை மாதம் 2 புஷ்கரங்கள் வந்தன. ஒன்று புஷ்கரம் முடிந்தது, இன்னொரு புஷ்கரம் தொடங்கியதும் முடிவடைந்தது. அதுக்கும் குருவனுடைய பெயர்ச்சிக்கும் சம்பந்தம் உண்டு. ஒவ்வொரு நதியும் ஒரு குரு பகவான் குரு கிரகத்தினுடைய சம்பந்தம் உண்டு. குரு பகவான் ஒரு கிரகத்தில் ஒரு ராசியில் 1 வருடம் தங்குவார். எந்த தினத்திற்கு அந்த ராசிக்கு அடைகிறாரோ, சேர்ந்தாரோ, முன் ராசியில் இருந்து பெயர்ந்து அன்று அந்த ஒரு புஷ்கரம் தொடங்கும் அந்த நதிக்கு. அதே போல் எந்த தினத்தில் அந்தவர் ராசியை விட்டு பெயர்ந்து வேறு ராசிக்கு போகிறாரோ அதற்கு முன் 12 நாட்கள் அந்த புஷ்கரம் முடிவடையும். அப்படிப்பட்ட கங்கை புஷ்கரம் ஏப்ரல் 30ஆம் தேதி முடிவடைந்தது. கங்கை புஷ்கரம் மேஷராசிக்கு சந்திரன் குரு வந்தபோது ஏற்பட்டிருக்க வேண்டும். அது ஒரு பகுதி. முடியும் பகுதி அந்த கங்கையினுடைய அந்த புஷ்கரம் என்பது ஏப்ரலில் 12ஆம் தேதி ஏற்பட்டு அது முடிந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதி ஏற்பட்டு முடிந்தது. அன்று அடுத்த நாள் நர்மதா புஷ்கரம் தொடங்கியது. அது 12 நாட்கள் நடைபெற்றது. ஏனென்றால் ரிஷப ராசிக்கும் நர்மதைக்கு நதிக்கும் சம்பந்தம். அப்படி அந்த ஒரு 12 நாட்கள் நர்மதா புஷ்கரம் நடைபெற்று அது இன்று முடிந்தது. இந்த தினம் டுடே மே 1 ஆரம்பித்தது, இன்று அது முடிவடைந்தது. குரு பெயர் புஷ்கரம் முடிந்து ஆத்திய புஷ்கரம் முடிவு 12ஆம் தேதி மே 1ஆம் தேதி ஆரம்பித்து 12ஆம் தேதி வரை முடிந்தது. இந்த புஷ்கரத்தை பற்றி நாம் இதுவரைக்கும் ஷியாமளா அவர்கள் கூறி இருக்கப்பட்டால் நாம் தெரிந்து கொண்டிருக்க மாட்டோம். இது விவரங்கள் மயிர்கூச்சரிக்கும் விவரங்கள். இன்று பங்கஜம் அவர்கள் பேசியது என்ன? பங்கஜம் என்றுதான் பண்டிட்ஜி அவரை அழைத்தார். பங்கஜம் அவர்கள் பேசியது எனக்கு ஒரு வினோதமான உணர்ச்சி ஏற்பட்டது. ஷியாமளா அவர்கள்தான் ஸ்லைட்லி வேறுபட்ட குரலில், ஸ்லைட்லி வேறுபட்ட ஒரு பாவனையில், ஸ்லைட்லி வேறுபட்ட வரையில் பேசுகிறாரோ என்று எனக்கு அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் அந்த ரெக்கார்டிங் கேட்கும் பொழுது அந்த உணர்வு தான் ஏற்பட்டது. அவருக்கும் எப்படி வினோதமான ஒரு அன்னையுடன் ஒரு சேர்த்தி. 1954 சென்றார். அது சென்ற பொழுது அவருடைய அப்பா அழைத்து சென்றார். மலர் வாங்கி கொண்டார்.
எல்லோரும் போய்விட்டார்கள். அங்க ஏற்கனவே ஒரு பொன் காத்து கொண்டிருந்தாள். அவள் இருக்கிறாளே, நம்மளும் நின்று பார்ப்போமே அவருக்கு தோன்றியது. அந்த பெண்ணுடன் சேர்ந்து நின்று கொண்டார். எல்லோருக்கும் வரிசையில் நின்றவர்கள் எல்லாரும் மலர் வாங்கி சென்ற பிறகு அந்த நின்று கொண்ட பெண்ணை பார்த்து அன்னை பேசுகிறார். அதை இவர் கேட்கிறார். அன்னை கூறுகிறார், நேற்றுக்கு நீ வரிசையில் நின்று கொண்டிருந்தாய், திடீரென்று கிளம்பி போய்விட்டாய். கிளம்பி போவது மட்டுமல்ல, இந்த பெண்ணிடம் எனக்காக 100 மலர் வாங்கி வைக்கொண்டு வைத்துக்கொள் என்றும் கூறினாய். இதெல்லாம் அன்னை கூறுகிறார். நீ அவ்வாறு கூறி காத்திருந்தது உனக்கு நினைவுபடுத்துவதற்காக நான் உன்னை வேண்டுமென்றே இங்கே நேரம் கழித்து உனக்கு இந்த மலரை கொடுக்கிறேன் என்று அன்னை கூறுகிறார். அதை இவர் கேட்கிறார். அப்புறம் பிறகு 3 வருடங்கள் கழித்து இவருக்கு திருமணமான பிறகு இவருடைய கணவன் ஏற்கனவே பண்டிட்ஜியினுடைய சிஷ்யர். பண்டிட்ஜியை ஒருவரும் அடிக்கடி பார்ப்பார். மனமான பிறகு இருவரும் சேர்ந்தவரை வணங்கி ஆசி பெறுவதற்கு அங்கு சென்றார்கள். அதற்கு பிறகு அன்னையிடம் வருகிறார்கள். அன்னையிடம் நிற்கும் பொழுது அன்னை அவரை உற்று பார்க்கிறார். ஓ, நீ இதற்கு முன் இங்கு வந்திருக்கிறாயோ என்று கேட்கிறார். முதல் தேடி வந்தபோது படிப்பு நடந்து கொண்டிருந்தது. எங்கே படிக்கிறாய், என்ன படிக்கிறாய் என்னெல்லாம் கேட்டு விசாரிச்சார். லட்சக்கணக்கில் அன்னை பார்த்து செல்கிறார்கள். லட்சக்கணக்கில் நாம் தெரியாமல் அன்னையுடன் ஒரு உயிர்கள் தொடர்பு கொள்கின்றன. அதெல்லாம் இருந்தபோது பங்கஜம் அவர்களுடைய ஞாபகம் அன்னைக்கு இருந்தது. அதை பற்றி அவர் கேட்டார். அதை நெகிழ்ந்து அவரும் நமக்கு தெரியப்படுத்தினார். அதற்கு பிறகு ரொம்ப ஆச்சரியமாக என்னவென்றால், ஒரு இடத்தில் இருப்பார் இவருடைய கணவர், பாண்டிச்சேரியில் இருப்பார் MP பண்டிட். இருவரும் ஒரே நேரத்தில் தியான நிலைக்கு அமர்வார்கள். அந்த தியான நிலையில் இவர்கள் உரையாடுவார்கள். அது ஏதோ ஆகாசத்தில் சென்று ரிஷிகளும் தானவர்களும் சித்தர்களும் உரையாடுவது போல் அங்கு சந்தித்து உரையாடுவார்கள். ஹனுமான் கேட்டார் அல்லவா, ஹனுமான் சமுத்திரத்தை தாண்டும் பொழுது ஆகாயத்தில் சித்தர்களும் சாரணர்களும் பேசிக்கொள்வதுதான் கேட்டார் அல்லவா. மைனாய கமலை எழுந்த போது அது ஏன் எழுந்து அவர்கள் பேசிக்கொண்டார்கள், அதையெல்லாம் கேட்டார்கள். அதுபோல் கேட்டார். கேட்டு பேசிக்கொள்வார்கள். பேசிக்கொண்ட பிறகு தியானம் முடிவடைந்துவிடும். முடிவடைந்தபடி இருவரும் போனில் பேசுவார்கள். போனில் பேசி என்ன பேசினோமோ அதை பற்றி உல்லாசமாக சிரித்து கொண்டே கூறுவார்கள். அதை பற்றி அடுத்த நாளைக்கு அன்னை ஒரு இன்னல் லெட்டர், பண்டிட்ஜி இன்னல் லெட்டர் அனுப்புவார். இப்படி போட்ட மிகவும் அன்னையுடன் நெருங்கிய நினைவுகள், நெருங்கிய ஒரு ஆசைகள். இவருக்கு மாமியார் உடம்பு சரியில்லாத பொழுது அவருடைய கணவருடைய அண்ணன் வந்து, நீயும் பங்கஜமும் தியானம் செய்யுங்கள், சரியாகிவிடும் என்று கூறினார். அவர் பிரேயர் தானம் எல்லாம் செய்தார்கள். ஆனால் அப்பொழுது அன்னையிடம் எனக்கு மாமியாரை குணப்படுத்து, இந்த உடம்பு டாக்டர் இந்த டயக்னோஸ் கூறவே இல்லை. தியானம் செய்தார்கள், அவ்வளவுதான். அன்னையிடம் மனத்தை ஒன்றி விட்டார்கள், இணைத்துக் கொண்டார்கள், அவ்வளவுதான். ஒரு வாரம் கழித்து அவர் கண் திறந்தால் பேச தொடங்கி விட்டார். இதுவரை சில மாதங்களுக்கு நினைவில்லாமல் இருந்தவர் பேச தொடங்கி விட்டார். பேச தொடங்கிய பிறகு அன்னையின் போட்டோ அங்கே பார்த்த பிறகு, இவர்கள் பாண்டிச்சேரி பேர் தெரியும், ஆனால் அன்னை பற்றி அவர்களுக்கு அவ்வளவா கவனம் இல்லை, ஈர்ப்பும் இல்லை. அந்த போட்டோவை காமித்த உடனே, ஓ இந்த ஓல்ட் லேடி என்னிடம் வந்தாரே, எனக்கு ஆறுதல் கூறினாரு, இன்னும் ஒரு வாரத்தில் நீ சரியாகிவிடுவா என்று சொன்னாரே என்றதெல்லாம் கூறினார். இதெல்லாம் கூறும் பொழுது அன்னை என்பது என்ன மெய்மை, அது என்ன சத்தியம், சூரிய சந்திரர்கள் இருப்பது போல் அது என்ன சத்தியம் என்பதை எல்லாம் நாம் உணர்ந்தோம். கூறியது போல் பங்கஜம் அவர்கள் பேசும்போதெல்லாம் எனக்கு வேறு குரலில் நம் சியாமளா அவர்களே மாறுவேடமிட்டு கொண்டு பேசினாரோ என்றுதான் தோன்றிற்று. கொஞ்சம் கவலை. முருகப்பன் இந்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ற பொழுது 11 மணி காலை நமக்கு அவருக்கு நள்ளிரவு தாண்டிய நேரம், என்ன செய்ய போகிறார் என்று கவலைப்பட்டேன்.
நல்ல வேளையா அதெல்லாம் ஒரு ஏற்பாடு செய்து ரெக்கார்ட் செய்து அதை பதிவு செய்து இது பானுப்பிரியா மிகவும் சிரமம் எடுத்துக்கொண்டு இதெல்லாம் செய்து முடித்திருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப அழகான ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம். நாம் இந்த வாரம் விடுபட்ட ப்ரோக்ராம் நடத்தி கொண்டிருக்கும் முருகப்பன் அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நாம் இதை பற்றி பேசும் பொழுது வரதராஜன் அவர்கள் சாதாரணமாக உணர்ச்சி வசப்படாமல் பேசுவார். ஆனால் இன்று அவர் என்ன சொன்னார் பாருங்கள். பங்கஜம் அவர்கள் பேசியை கேட்ட பிறகு நமக்கு எல்லாம் என்ன தோன்றுகிறதெல்லாம், நாம் அனைவரும் இன்னும் அன்னையிடம் மிகவும் நெருக்கமாக அழைத்து செல்லப்பட்டோம் என்று கூறினார். இதை விட ஒரு புரோகிராமத்துக்கு சிகரம் என்ன இருக்கக்கூடும்? இவ்வாறு கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். என்னை 4 வார்த்தைகள் கூறும்படி கூறியதற்கு பானுப்பிரியா அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க அந்த ப்ரோக்ராம்ல நடக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எடுத்து எவ்வளவு ஹைலைட்டடா நீங்க எங்களுக்கு திரும்பவும் கொடுக்கறது, இட்ஸ் a real blessing to hear from you sir. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த முருகப்பன் அண்ணாக்கு ரொம்ப நன்றிகள். கடந்த 3 நாளா பங்கஜம் அம்மா கூட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ஷேரிங். ஸோ எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இங்க வந்திருக்கிற அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்கள், அன்னையின் குழந்தைகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். And with this requesting Neela sister to play the prayer song. காவியமே
चैतन्यमय